இந்த நாளில் நாம் பார்க்கிறதான செய்தியினுடைய தலைப்பு பகுத்தறிதல், டிசன்மெண்ட். இதை ஆவிக்குரிய உலகத்திலும் பகுத்தறியணும், நம்முடைய அந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் நாம் பகுத்தறிய வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த பகுத்தறியக்கூடிய அந்த கிருபை, அந்த வரம் இல்லாத, இது ஒரு வரம். பவுல் அப்போஸ்தலன் சபைக்கு வரங்களை குறித்து எழுதும் பொழுது அவர் ஒரு காரியத்தை எழுதுகிறார். வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரலும் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரலும். இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆகவே இதை நாம் கவனத்தோடு கேட்கும்படியாக இவங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இந்த பகுத்தறியக்கூடிய அந்த வரம் இல்லாதபடியினாலே, அந்த கிருபை இல்லாதபடியினாலே உண்மையை தவறு என்று இழந்து போகிறோம், தவறை உண்மை என்று நம்பி ஏமாந்து விடுகிறோம். இப்போ இந்த 2 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் எதெல்லாம் தவறு என்று நினைக்கிறோமோ அது உண்மையாக இருக்கும், எதெல்லாம் உண்மை என்று நாம் நம்புகிறோமோ அதெல்லாம் தவறாக இருக்கும். இதில் பாருங்கள், பெரிய ஆபத்து இருக்கிறது. ஆகவே இந்த நாட்களில் இந்த வரம் நமக்கு தேவைப்படுகிறது. இப்போ இந்த நாளில் நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரலும் 238வது பக்கத்தில் இருக்கிறது. சேர்ந்து வாசிக்கலாமா? ஆவியினுடைய அனுகிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், ஒருவருக்கு ஆவியினாலே தானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அப்போது ஆவியினுடைய அனுக்கிரகம் நம்ம ஒவ்வொருடைய பிரயோஜனத்திற்கென்று தேவன் கொடுக்கிறார். அப்போது நம்முடைய பிரயோஜனத்திற்காக நாம் என்ன பண்ணணும்னா கேட்கணும், எது நமக்கு தேவை என்று சொல்லி உணர்ந்து கொண்டு. இந்த நாட்களிலே அநேகர் தங்களை அனாதைகளைப் போல, கைவிடப்பட்டவர்களைப் போல, விசாரிப்பற்றவர்களைப் போல காணப்படுகிறோம். காரணம் என்னன்னா, எதையோ ஒரு தவற உண்மை என்று நம்பி அதை செய்து நாம் ஏமாந்து போயிருக்கோம். எதை ஒரு உண்மையை நம்ம தவறு என்று சொல்லி இழந்து போயிருக்கிறோம். ஆகவே இந்த நாட்களிலே நாம் அப்படியே இருக்கும் பொழுது, எனக்கு இதில் சொல்லிக் கொடுப்பதற்கு யார்? எப்படி நான் இந்த தேவனுடைய காரியத்தை என்னால் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு நிறைய பேருடைய கேள்விகள் இதுவாக இருக்கிறது. கடந்த வாரத்திலே நான் செய்ததான அந்த செய்தியில் திறந்த வாசலை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த திறந்த வாசலை, அந்த வார்த்தையை கேட்டுட்டு ஒரு சகோதரி ஒருவங்க ஃபோன் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, அதில் நான் சொல்லியிருந்தேன் பகுத்தறியக்கூடிய வரம் நமக்கு தேவை என்று நான் சொல்லியிருந்தேன். அப்போது அந்த சகோதரி சொன்னாங்க, பகுத்தறியக்கூடிய வரம் என்றால் என்ன? இதை குறித்து நான் யோசிக்கும் பொழுது இந்த செய்தியை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். பகுத்தறியக்கூடிய வரம் என்றால் என்ன? 2 காரியங்கள் இருக்கிறது உலகத்தில். 2 காரியங்கள் இருக்கிறது, நன்மை இருக்கிறது, தீமை இருக்கிறது. இதில் தீமை எது, நன்மை எது என்று தெரிந்து கொண்டால்தான் நம்மால் இந்த உலகத்தில் சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியும், ஆசீர்வாதமாக இருக்க முடியும். இல்லை என்று சொன்னால் நம்ம தீமையை நன்மையாக நினைத்து ஏமாந்து விடுவோம், நன்மையை தீமையாக நினைத்து அதையும் கழித்து விடுவோம். ஆகவே தேவன் நம்முடைய நன்மைக்கென்று, நம்முடைய பிரயோஜனத்திற்கென்று
அளிக்கப்பட்டிருக்கிறதான இந்த வரங்கள் தான் இந்த 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அதில் ஒரு வரம் தான் 10வது வசனம் பாருங்க. வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. அப்போது இதில் மனிதர்களுக்கு முன்பாக, சபைக்கு முன்பாக பிரத்யேகமாக இன்றைக்கு செயல்படுகிறதான ஒரு காரியத்தை மனிதர்கள் எல்லாரும் விரும்புவாங்க. என்ன சொல்லுங்கள்? வியாக்கியானம் பண்ணுதில்ல, தீர்க்க தரிசனம் சொல்கிறது. ஐயோ, அங்கே போனால் அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுவார். அதை நம்பி என்ன பண்ணிடுவோம்? நம்ம தீர்க்க தரிசனங்களை நாடி போய் கொண்டே இருப்போம். இங்கே போனால் இவங்க வெளிப்பாடுகளை கொடுக்குறாங்க, ஆனால் அங்கே போய் பார்க்கலாம். இந்த வரம் நமக்குள்ளாகவே இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடுகிறோம். இந்த வரத்தை தேவன் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்திருக்கிறார். பவுல் சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் தீர்க்கதரிசனம் வர சொல்லணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன் அப்படின்றாரு. அப்போது இந்த தீர்க்கதரிசன வரம் என்பது எல்லாருக்குள்ளாகவும் இருந்து செயல்படுகிறதாக இருக்கிறது. ஆனால் நம்ம அதை நாடுவதில்லை. நம்ம என்ன பண்ணிடுறோம்? இது இவங்களுக்கு பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டது, நான் இந்த அளவுக்கு நான் ஜெபம் பண்ணல, அவங்க ரொம்ப ஜெபம் பண்ணுறாங்க, அதனால் அவங்களுக்கு அந்த வரம் இருக்கிறது என்று சொல்லி இல்லை. எல்லாருக்குள்ளாகவும் தீர்க்க தரிசன வரங்கள் உண்டு. இந்த சொல்லப்பட்டிருக்கிற எல்லா வரங்களும் நம்முடைய பிரயோஜனத்திற்கென்று தேவனாலே கொடுக்கப்பட்டதான ஒரு வரமாக இருக்கிறது. அதில் முக்கியமான ஒரு வரத்தை குறித்து நாம் இந்த நாளிலே பார்க்கிறோம், பகுத்தறிதல். இது என்ன வரம் அப்படின்னு சொன்னால், புதிய ஏற்பாட்டில் மட்டுமே இந்த வரத்தை குறித்து சொல்லப்படுகிறது. இதை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக புரிந்து கொள்ளுகிறோம். புதிய ஏற்பாட்டில் அதிகமாக இந்த வரத்தை குறித்து நமக்கு தெளிவாக தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த வரம் தீர்க்க தரிசனம் ஒருவர் சொல்லும் பொழுது அது தேவனால் உண்டானதா அல்லது மானுஷிகமாக இந்த மனிதர் சொல்லுகிறாரா என்று சொல்லி நம்மாலே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். தீர்க்க தரிசனம், எல்லா தீர்க்க தரிசனமும் நல்ல தீர்க்க தரிசனம் என்று சொல்ல முடியாது. கள்ள தீர்க்கதரிசிகளும் இந்த நாட்களிலே கிரியை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போது நமக்கு தெரியணும், அந்த வார்த்தையை கேட்ட உடனேயே இது நல்ல தீர்க்க தரிசனமா கள்ள தீர்க்க தரிசனமா என்று சொல்லி அந்த உணரக்கூடிய, பகுத்தறியக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ரெண்டாவதா, நிறைய ஆவிகள் இந்த உலகத்தில் உண்டு. அதில் பரிசுத்த ஆவியானவரா அசுத்த ஆவியா என்று சொல்லி பகுத்தறியக்கூடிய ஒரு வரம் நமக்கு நிச்சயமாகவே தேவை. இல்லை என்று சொன்னால் இந்த நாட்களில் குறி சொல்லுகிறவர்கள் அவங்களும் கரெக்டாக தான் சொல்கிறாங்க. அவங்க சொன்னதை நம்பி இன்றைக்கு நிறைய பேர் அவங்கள பின்பற்றி போகிறவர்கள் உண்டு. ஆனால் முடிவில் தான் தெரியும் அது என்ன செய்ய போகிறது என்று சொல்லி. ஆகவே இந்த ஆவிகளை பகுத்தறியக்கூடிய அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வரம் ஒரு சிலரையோ அல்லது அனைவரையுமோ நடத்தக்கூடியதாக இருக்கிறது. முதலாவது, இந்த வரம் ஒருவர் தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது அது உண்மையானதா அல்லது போலியானதா என்று சொல்லி நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். ரெண்டாவதா, ஆவியானுடைய கிரியைகள் போலவே அசுத்தாபிகளும் இந்த நாட்களிலே கிரியை செய்கிறதாக இருக்கிறது. அப்போ நம்ம அதை பார்த்துட்டு ஏமாந்துடக்கூடாது, ஓ இது பரிசுத்தாவியானவர் தான் அப்படின்னு சொல்லி. அதில் சில காரியங்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். இதற்கு தேவை என்ன தெரியுங்களா? அதிகமாக தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நம்ம ஒரு நாளும் ஏமாந்து விடவே மாட்டோம். ஒரு நாளும் கர்த்தர் நம்மளை தவறான வழிகளுக்குள்ளே நம்மளை நடத்த மாட்டார். அப்போது நம்ம இந்த நாட்களில் தேவனுடைய வார்த்தைக்கு அதிக கவனம் செலுத்த வேண்டும். அதை அதிகமாக வாசிக்கணும், அதை அதிகமாக மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் நாங்கள் இந்த நாட்களில் சொல்கிறோம், வசனங்களை அதிகமாக தியானம் பண்ணுங்கள். இந்த வசனம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது ஒரு நாள் நம்மளை தவறான இடத்துக்குள்ளே அது வழி நடத்தவே நடத்தும். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த வரம் செயல்படுகிறதாக இருக்கிறது, நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த வரம் செயல்படாமலும் இருக்கிறது. ஆனால் ஒன்றை தெரிஞ்சுக்குங்க,
ஆவியானவர் எதை கொடுக்கிறாரோ அது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, குடும்பத்திற்கு, தொழிலுக்கு பிரயோஜனம் கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். பிரயோஜனம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொடுப்பதே கிடையாது. அப்போ இந்த பிரயோஜனமுள்ள இந்த வரத்தை நாம் பற்றுக்கொள்ள இந்த நாட்களில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது இதை தெரிந்து கொள்ளக்கூடிய முறை என்று சொன்னால், தீர்க்க தரிசனத்தை குறித்து தேவனால் சொல்லப்பட்டது அல்லது மனிதனால் கூறப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதான அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லைன்னு சொன்னால் தவறான வார்த்தைகள் நம்மை தவறான இடத்திற்குள்ளாக நடத்திவிடும். நிறைய பேர் கல்யாணத்திற்காக அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது இங்கே போய் இவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணலாம், அவர் சரியாக சொல்லுவார், உங்களுக்கு மாப்பிள்ளை இல்லை பொண்ணு இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அவங்க சொல்கிறதெல்லாம் சில நேரத்தில் சரியாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருடைய கல்யாண வாழ்க்கையில் அவர் அந்த சகோதரன் போய் ஜெபம் பண்ணுறாரு அந்த ஊழியக்கார்ட்ட சொல்லி. அப்போ அந்த ஊழியக்காரர் சொல்கிறாரு, நம்ம இன்றைக்கி போவோம், அந்த பெண் ஒரு நீல நிற சாரி கட்டியிருக்கும், முடி நீட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதே போல் அங்கே போன இடத்துல அந்த பொண்ணுக்கு அந்த சாரி நீல நிற ப்ளூ கலர் சாரி கட்டியிருந்தது, முடி நீட்டமாக இருந்தது. ஆண்டவர் இதை ரெண்டுமே வைத்துக்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவை கொடுக்கவே போகிறது கிடையாது. ஆனால் இந்த சகோதரர் அந்த ஊழியக்காரருடைய வார்த்தைகளை நம்பினார். திருமணம் நடந்தது, நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் நடுவில் நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனைகள் வந்தது. இதற்கு காரணம் தவறான அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை கேட்டு இந்த சகோதரர் அந்த மணந்து கொண்டதான அந்த தவறான ஆண் மணமகன். இன்னொரு இடத்துல ஒரு ஊழியக்காரர் சொல்ல நான் கேட்டேன், அந்த சகோதரி அவங்களுடைய மாப்பிள்ளை குறித்து ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவ்வளோ உயரத்தில் இருக்கணும், இப்படி முடியெல்லாம் சுருளாக இருக்கணும், அவர் முன்னாடி ஸ்டேஜில் நின்று கிட்டார் வாசிக்கணும், ஒர்ஷிப் எடுக்கணும், இப்படி என்று சொல்லி இவங்க கர்த்தரிடத்தில் சில காரியங்களை வைக்கிறாங்க. அதை போலவே ஒரு மாப்பிள்ளையை அவங்க பார்க்குறாங்க. பார்த்தா நல்லா ஹைட்டாக இருக்கிறாரு, முடியெல்லாம் சுருளாக இருக்குது, நல்லா கலராக இருக்கிறாரு, சபையில் இருந்து அவர் ஒர்ஷிப் எடுக்கிறாரு. அப்போ இந்த மகளுக்கு தெரிஞ்சிடுச்சு, இதுதான் நான் கேட்டதான மகன் என்று சொல்லி திருமணமெல்லாம் முடிஞ்சது. திருமணம் முடிந்து ஒரு 2-3 மாதங்களுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த மணமகன் குடிக்கிறான் என்று சொல்லி. அவர் அவ்வப்போ பார்ட்டிக்காக குடிப்பாராம். தொடர்ந்து குடிக்கல, அவ்வப்போ பார்ட்டிக்காக என்ன பண்ணுவார், குடிப்பார். அதுக்கப்புறம் பிரச்சனை, அடி தடி வீட்டுக்குள்ளற. அதுக்கப்புறம் அந்த ஊழியக்காரர்கிட்ட சொல்கிறாங்க, ஐயா நான் இப்படி ஜெபம் பண்ணேன், சரிம்மா என்னென்னலாம் கேட்டேன், முடி சுருளாக இருக்கணும்னு ஜெபம் பண்ணேன், சரி கரெக்டாக கிடச்சிது. மணமகன் நல்ல சிகப்பாக இருக்கணும்னு ஜெபம் பண்ணேன், மணமகன் சிகப்பாக இருந்தார். அவர் ஸ்டேஜில் இருந்து கிட்டார் வாசிக்கணும், அதே மாதிரி இருந்துச்சு. சரி வேறு என்ன கேட்டேன், வேறு இந்த 3 முக்கியமான காரியங்களை தான் கேட்டேன். அப்போது இவர் கேட்டாராம், அந்த மணமகன் குடிப்பானா இல்லையான்னு நீ கேட்டியா அப்படின்னாராம். அதைத்தான் நான் கேட்கல அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த பெண்ணினுடைய வாழ்க்கையில் காலமெல்லாம் ஒரே பிரச்சனை தான். அப்போது இந்த மாதிரி தீர்க்க தரிசன வரங்களை நம்பி, தீர்க்க தரிசன வார்த்தைகளை நம்பி தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து போட்டவர்கள் ஏராளம் உண்டு. நிறைய சாட்சிகள் சொல்லலாம் அப்படி. ஆகவே அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஒரு மனிதன் சொல்லுகிறார் என்று சொன்னால், இன்றைக்கி தீர்க்க தரிசன வரங்குடையவர்களுடைய அந்த மீட்டிங்கில் தான் நிறைய கும்பல் இருக்கும். அவங்க ஏதாவது என் பேரை சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு. அதில் நிறைய பேர் அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட
கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவங்களும் முதல் லைனில் போய் நிற்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அழைச்சதை குறித்து இன்னும் ஒரு தெளிவு வரணும். அப்போ என்ன ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே இந்த நாளில் இந்த சகோதரர் என் பேரை சொல்லி எல்லாத்துக்கும் முன்னாடியும் சொல்லணும் ஆண்டவரே. இது தவறான ஒரு காரியம். கர்த்தர் உங்களை தாயின் கருவிலே தோன்றும் முன்னமே உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் அப்படின்ற அந்த விசுவாசம் நமக்குள்ள இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக இந்த காரியத்தில் நம்ம சிக்கிக்கொள்ளுவோம். அப்போ இப்படி சொல்லி ஜெபம் பண்ணவே கூடாது. முன்னாடி போய் உக்காந்துக்கிட்டு என் பேரை சொல்லுங்க ஆண்டவரே, என் பேரை சொல்லுங்க ஆண்டவரே, அவங்க பேரெல்லாம் சொன்னீங்க, இவங்க பேரை சொன்னீங்க, என் பேரை சொல்லலையே. உன்னை ஏற்கனவே அழைச்சிட்டாரு. எத்தனை தடவை உன்னை தெரிந்து கொண்டே உன்னை அழைச்சிக்கிட்டே இருப்பார். நீ அவருடைய அழைப்பை தெரிந்து கொண்டது உண்மை என்று சொன்னால் நீ டெய்லி வசனம் வாசி, வேதத்தை வாசி. அதன் மூலமாக ஆண்டவர் உனக்கு இந்த காரியத்தை செய், இந்த இடத்துக்கு போ, இந்த இடத்த பண்ணு அப்படின்னு சொல்லி உனக்கு வார்த்தைகளின் மூலமாக தேவன் தெளிவாக பேசுவார். இதற்கென்று பிரத்யேகமாக ஒரு மனிதனை ஆண்டவர் உருவாக்கி நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர தரப்போகுது கிடையாது. அப்போது தீர்க்க தரிசனங்களை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை நாம் நம்புகிறோம். ஆனால் அது எப்படி யார் மூலமாக வருதுன்றது தான் நமக்கு முக்கியம். சொல்லப்பட்ட மனிதனை குறித்து நமக்கு என்ன தெரியும்? இப்போ நான் தீர்க்கதரிசனம் சொல்கிறேன்னா, எனக்குள்ள இருக்கிறதான ஆவி என்ன ஆவி என்று உங்களால் உணர முடியாத நிலையில் நான் சொல்கிற வார்த்தையெல்லாம் நீங்கள் தீர்க்கதரிசனம் என்று சொல்லி நம்பிடுவீங்க. வீணாக நம்முடைய வாழ்க்கையை நஷ்டமாகிவிடும், அழிந்துவிடும். ஆகவே உங்களுக்குள்ள இருக்கிறதான பரிசுத்த ஆவியானவர், அதே நிறைய பேர்த்துக்கு சந்தேகம். ஒரு சகோதரி சொல்கிறாங்க, அவங்க போகிறதான அந்த சபையில் சும்மா அந்நிய பாஷான்னு பேசாத, பிசாசு கூட பேசும், அந்நிய பாஷை பேசும் பிசாசு. அதனால் நீ பேசுறது அசுத்தாவியில் பேசுறியா பரிசுத்தாவியானவரால் பேசுறியான்னு தெரியல. அதனால் நீ என்ன பண்ணலாம், பேசாமல் இந்த அந்நிய பாஷையெல்லாம் பேசாமல் இருந்துக்கோ. இவங்களுக்கு என்ன சொல்லி விளக்கிறது என்று சொல்லி எனக்கு தெரியல. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் பண்ணுற ஜெபத்தெல்லாம் அந்நிய பாஷையில் தான் பேசுகிறீங்க. இப்போ நான் அந்நிய பாஷை பேசிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் எங்களுடைய ஊழியக்காரர் சொல்கிறாரு அசுத்தாவியும் பேசுன்றாரு. இப்போ எனக்குள்ளே இருக்கிறது என்ன ஆவி என்று சொல்லி எதனால் நான் பேசுகிறேன்னு எனக்கு தெரியல. அதனால் இப்போ நான் 2-3 நாளாக பேசுகிறதே இல்லை அப்படின்னாங்க. அப்போது முதலாவது ஆவியானவரை குறித்து நம்ம தெளிவாக ஒரு அறிவு நமக்கு இருக்கணும். அப்போ இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருந்தீங்களா, அப்போல்லாம் எந்த ஆவி பேசிச்சு? அப்போ இப்போ தீர்க்கதரிசனம் உங்களுக்கு சொன்னதான அந்த ஊழியக்காரர் எந்த வார்த்தையை வைத்து உங்களுக்கு சொல்கிறாரு? நீங்கள் பேசுகிறது பிசாசுடைய வார்த்தை இல்லை ஆவியானுடைய வார்த்தைன்னு சொல்லி உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பத்தில் தான் இன்றைக்கு விசுவாசிகள் சபை இன்றைக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. இதில் உண்மை என்று சொல்லி பொய்யை நம்பி ஏமாந்து போன ஜனங்கள் உண்டு. சில உண்மைகளை பொய் என்று நம்பி இழந்து போனதான நிறைய நன்மைகளும் உண்டு. ஆகவே இந்த நாட்களிலே நமக்கு என்று ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான இந்த பகுத்தறிகிற கூடிய அந்த வரத்தை நாம் தேவ சமூகத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை பெற்றுக்கொள்வதற்கு என்ன வழி? உபவாசம் இருங்க, அதிகமாக வேத வசனத்தை வாசிங்க. நீங்கள் வாசிக்கிற வார்த்தையின் மூலமாகவே ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இதை உனக்கு நான் ஏற்படுத்தி இருக்கிறேன், இதை நான் உனக்கு தெரியப்படுத்தியிருக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த வேலை தேவனுடைய சித்தமானு தெரியல, இந்த வியாபாரம் தேவனுடைய சித்தமானு தெரியல. அதனால் திடீரென்று அவர்களுக்கு உள்ள ஒரு சந்தேகம் வந்துடும். பார்த்தா அந்த நாட்களில் அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்ததான அந்த வேலையிலையோ அந்த வியாபாரத்திலோ திடீரென்று ஒரு தொய்வு ஒன்று ஏற்பட்டுரும், கொஞ்சம் குறைஞ்சி போயிடும். உடனே இவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம், அப்போ நான் செய்ததான இந்த வியாபாரம் இந்த தொழில் சரியானதா அல்ல சரியில்லாததா? இப்படிப்பட்ட கேள்விகள் தான் இன்றைக்கு நிறைய பேருடைய சிந்தையில் இருந்து கொண்டே இருக்கிறது. இதற்கெல்லாம் ஒரே ஒரு வழியை நான் சொல்கிறேன், தேவ சமூகத்தில் போய் கேளுங்க, தேவனுடைய வார்த்தைகளை வாசிங்க.
வசனம் என்ன சொல்லுது? அறிவில்லாமையினாலே ஜனங்கள் சங்காரமாகி கொண்டிருக்கிறார்கள். அப்போ வேத அறிவு நமக்கு தேவை. வரங்களை குறித்து நமக்கு ஒரு புரிதல் ஒன்று தேவைப்படுகிறது. சொல்ற வார்த்தை எல்லாத்தையும் நம்ம தீர்க்க தரிசனம் என்று சொல்லி இணைத்துக் கொள்கிறோம். அந்த சொல்லுகிறதான மனிதர் எப்படிப்பட்டவர், அவருடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்லி தெரியாமல் அந்த அந்த மனிதனுடைய வார்த்தையை கேட்டுட்டு அதன்படி செய்வதற்காக நம்ம நிறைய நேரத்தில் அப்படி முயற்சி செய்கிறோம். நான் கூட ஆரம்ப காலங்களில் அப்படி போய் நான் ஒரு சில இடத்துல போய் நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் நான் கேட்டவர்கள் எல்லாருமே உண்மையாகவே ஆவியினாலே நிரம்பினதான மனிதர்கள். ஆனால் அவங்க சொன்ன வார்த்தைகளை கேட்டு நான் அதற்கப்புறம் என்னை செயல்படுத்தி கொண்டேன். என்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கிறது. நான் எஸ்எல்சி பரீட்சை எழுதிட்டு அதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு டயலமா, காலேஜுக்கு போகலாமா அல்லது ஐடிஐக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நாளில் நாங்கள் போயிட்டு இருந்த சபையில் ஒரு வயதான ஒரு தாத்தா, அவருக்கு கண்ணு தெரியாது, ஆனால் வசனங்களை அப்படியே சொல்லுவார். அந்த ஊழியக்காரர்கிட்ட போய் நான் ஜெபம் பண்ணேன். ஐயா, நான் இந்த மாதிரி ஐடிஐ படிக்கலாமா காலேஜ் போகலாமான்னு எனக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது, எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் சொன்னார், நீ பேசாமல் காலேஜுக்கு போய் சேர்ந்துரு அப்படின்ட்டார். அதன்படி நான் காலேஜுக்கு சேர்ந்தேன். என்னுடைய எதிர்கால வாழ்க்கை ஆண்டவருடைய திட்டத்தின்படி எல்லாமே நன்மையும் செம்மையுமாய் நடக்கு. நான் போனதான கேட்டதான அந்த மனிதன் ஒரு தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட்டதான ஒரு மனிதனாக இருந்தார். ஆகவே நான் தப்பித்து கொண்டேன். இல்லை என்று சொன்னால் நான் போய் கேட்டதான அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை அவர் மானுஷீகமாக சில நேரத்தில் சொல்லியிருந்தாருன்னா அந்த வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையில் எந்த பிரயோஜனமுமே இல்லாமல் போய்விடும். அப்போது தேவனுடைய வார்த்தைகளை அந்த மனிதர் சொல்லுகிறாரா? எந்த அளவில் அவர் வார்த்தைகளை நம்புகிறார்? எதன் அடிப்படையில் அவர் ஊழியம் செய்கிறார் அப்படின்னு சொல்லி நமக்கு நன்றாக தெரிய வேண்டும். அவர் புதுசாக வந்தான்னு என்ன, ஆண்டவருக்கு அவர் பழையவர் தானே. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் இப்போ போகிறேன், இவங்க சொல்கிற வார்த்தைகளை நான் கேட்க போகிறேன். இப்போ நீங்கள் இன்றைக்கி ஆராதனைக்கு வரும்பொழுது கூட நீங்கள் ஜெபிச்சுட்டு தான் வரணும். ஆண்டவரே, நான் இன்றைக்கி சபைக்கு போகிறேன், இன்றைக்கி எனக்கு பிரயோஜனமான வார்த்தைகளை நீங்கள் பேசுங்க ஆண்டவரே, நீங்கள் பேசுங்க. அந்த மனிதன் பேசக்கூடாது, அந்த மனிதன் மூலமாக நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. தேவன் பேசுவதற்கு மனுஷன் இல்லைன்னா மிருகத்தை கூட ஆண்டவரை பிரயோஜனப்படுத்துவார். பிழையாம் என்றதான தீர்க்கதரிசி ஆண்டவர் எச்சரித்தாலும் ராஜா ஒவ்வொரு தடவையும் ஒரு ஆள் அனுப்பும் பொழுது நான் உனக்கு இவ்வளோ கொடுப்பேன் அவ்வளோ கொடுப்பேன், நீ எனக்காக இந்த ஜனங்களை சபின்னு சொல்கிறாரு. அதனால் இவர் ஜெபம் பண்ணிட்டு முதல் தடவை ஆண்டவர் போவேனான்னு சொல்லிட்டாரு. மறுபடியுமா போய் ஜெபம் பண்ணுறாரு. இவனுடைய உபத்திரவம் தாங்கலன்னு சொல்லிட்டு போன்னு சொல்லி போகிறாரு. அதுக்கப்புறம் இவர் தவறான வழியில் நடக்கும் பொழுது எதிராக தேவ தூதன் ஒருவர் உருவின பட்டயத்தோடு அவருடைய வழியில் நிற்கிறார். இந்த தீர்க்கதரிசிக்கு கண் அடைக்கப்பட்டிருந்தது, ஆவிக்குரிய கண்கள். அதனால் எதிராக நடந்ததான தேவ தூதனை அவரால் பார்க்க முடியவில்லை. இந்த கழுதை பார்த்துடுச்சு. அது போய் ஒரு நிலத்துக்குள்ளே இறங்குது, அதை அடிக்கிறாரு, திருப்பியும் சரியான இடத்துக்கு கொண்டு வராரு. அதுக்கப்புறம் அது ரெண்டு பக்கமும், இந்த பக்கமும் அந்த பக்கம் விலக முடியாத ஒரு வழியில் போய் அந்த சபத்தோடு அந்த தீர்க்கதரிசியுடைய கால் அப்படியே நசுக்கிட்டே போகுது. அப்போ அந்த தீர்க்கதரிசி கோவம் என் கையில் மாத்திரம் இப்போ ஒரு கத்தி இருந்துச்சுன்னா அவனை வெட்டி போட்டுருவேன். உடனே கர்த்தர் அந்த கழுதையினுடைய வாயை திறக்கிறார். கழுதையினுடைய வாயை திறந்தவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு மனிதனுடைய வாயில உண்மையான நல்ல வார்த்தைகளை கொடுக்க மாட்டாரா? நிச்சயமாகவே கொடுப்பார். ஆனால் நம்முடைய ஜெபக்குறைவு, வேத வார்த்தையில் அறிவில்லாததினால தான் இன்றைக்கி நிறைய பேர் அறிவில்லாமையினாலே சங்காரமாகி கொண்டிருக்கிறோம். இந்த சங்காரத்திலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்கும்படியாக இந்த காலை வேளையில் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இதுவரையும் இயேசுவை குறித்ததான செய்திகள் அநேகம் நம்முடைய வாழ்க்கையில் கேட்டிருந்தாலும், வாய்மொழியாக சொல்லப்பட்டிருந்தாலும், சபையானது இதை குறித்ததான ஒரு வெளிப்பாட்டை பெறுவது மிகவும் தேவை. சபையில் இருக்கிற ஊழியக்காரர்
தேவனுடைய வார்த்தைகளை அவர் கவனமாக கவனித்து கேட்க வேண்டும். தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கணும். அப்போ தான் உங்களுக்குரிய வார்த்தைகளை அவரால் சொல்ல முடியும். இல்லை என்று சொன்னால் அது தவறான ஒரு காரியத்துக்குள்ளே நம்மளை வழி நடத்தி போயிடுங்க. ஆனால் தீர்க்கதரிசனம் சொல்லும் பொழுது இது தேவனால் உரைக்கப்பட்டதா அல்லது மனிதனுடைய தனிப்பட்ட கற்பனையிலே வந்ததா என்று சொல்லி நமக்கு தெரியணும். இல்லைன்னா நம்ம ஏமாந்து போயிடுவோம். ஆகவே இந்த நாட்களில் நாம் அநேகர் பிசாசுடைய காரியத்தினாலே நிரம்பி இருக்கிறாங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 254வது பக்கத்தில் இருக்கிறது. 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 2 கொரிந்தியர். அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்ளுவானே. அப்போ இன்னைக்கு சாத்தான் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிறான் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். தேவ தூதனை போலவே இருப்பான், ஆனால் இயேசுவின் நாமத்தை அவன் உச்சரிக்க மாட்டான், இயேசுவின் ரத்தத்தை அவன் சொல்ல மாட்டான். தேவனுடைய வார்த்தைகளை கூட அவனால் பேச முடியும், ஆனால் இயேசுவின் நாமத்தையோ இயேசுவின் ரத்தத்தையோ அவனால் சொல்ல முடியாது. சொல்லாமல் ஒருத்தன் தேவ தூதனை போல இருந்தானா நம்ம எளிதாக கண்டு கொள்ளலாம், இவன் ஒளியின் தூதனுடைய ஆவியை தரித்ததான மனிதன். தூதர்களிலும் 2 பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா? தேவ தூதர்களும் இருக்கிறாங்க, பிசாசுடைய தூதர்களும் இருக்கிறாங்க. அப்போ இதில் நம்ம இவங்களை பகுத்தறியணும். இயேசுவின் நாமத்தை சொல்கிறாங்களா, இயேசுவின் ரத்தத்தை சொல்கிறாங்களா, தேவனுடைய வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறாங்களா, அப்படி என்று சொல்லி நாம் அந்த மனிதனை குறித்து நாம் கொஞ்சம் யோசித்தோம்னா ஆவியானவர் நமக்கு தெளிவுபடுத்திடுவார். இது உண்மையான தேவ தூதன் அல்ல, இது ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிறதான பிசாசுடைய தூதன் என்று சொல்லி நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். இன்றைக்கி நிறைய பேர் இந்த வஞ்சிக்கிற ஆவிகள் இடத்துல தான் இவங்க போய் தங்களை ஒப்பு கொடுத்து அது நடத்துகிற பாதையில் இவங்க நடந்து போய் வஞ்சிக்கப்படுகிறார்கள், ஏமாற்றப்படுகிறார்கள், திசை திருப்பப்படுகிறார்கள். ஆகவே இந்த வஞ்சகத்தின் ஆவி இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இதை குறித்து தான் இயேசு கிறிஸ்துவும் ஆரம்பத்திலிருந்தே நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 23-24 வசனங்களை வாசிக்கலாம் பாருங்க. அவர் கடைசி நாட்களில் வருகையை குறித்து அந்த சீஷர்கள் கேட்கும் பொழுது அவர் சொல்லி கொண்டு வருகிற இடத்துல இதையும் சொல்கிறாரு. அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருப்பார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆனால் நமக்கு தெரியல. கள்ள தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லுவாங்க, இதோ இயேசு இங்கே இருக்கிறாரு, அது அங்கே இருக்கிறார், அது வனாந்தரத்தில் இருக்கிறார், வீட்டுக்குள்ளே இருக்கிறார், நீ வேலை செய்கிற இடத்துல இருக்கிறார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்க என்னுடைய வேலை என்ன தெரியுங்களா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும்படியாக கிரியை செய்கிறவர்கள். இந்த கடைசி நாட்களில் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்டிருப்போமானால் ஒரு நாளும் நம்ம இடறி போவது கிடையாது. நிறைய பேர் அழைக்கப்பட்டிருப்பாங்க, ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்க மாட்டாங்க. தேவனால முன்குறித்து அழைக்கப்பட்டதான அந்த தைரியம் நமக்கு உண்டா? என்னை தேவன் அழைச்சிருக்கிறாரு, தேவன் தான் என்னை அபிஷேகித்திருக்கிறார் என்ற அந்த தைரியம் நமக்கு இருக்குதா? ஹல்லேலூயா. அந்த தைரியம் இருந்துச்சுன்னா நம்மளை ஒரு நாளும் பிசாசு ஏமாற்ற முடியாது. கள்ள தீர்க்கதரிசிகிட்ட போய் நம்ம உட்காந்து நம்ம எதையும் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தர் நமக்கு வேதத்தில் நிறைய காரியங்களை, வாக்கு தத்தங்களை எல்லாத்தையும் அவர் எழுதி கொடுத்திருக்கிறாரு.
அப்போ நம்ம தேவ சமூகத்தில் காத்திருப்பது மிகவும் குறைவாக இருக்கிறது. இந்த அவசர உலகத்தில் உடனே அது வேணும், உடனடி சட்னி, உடனடி சாம்பார், உடனடி அது, உடனடி அது, இதுதான். இந்த வேகமான உலகத்தில் மனுஷனால் காத்திருப்பதற்கு முடியல. இந்த உலகத்திலேயே ஒரு மிகவும் கடினமான ஒரு வேலை என்ன என்று சொன்னால், தேவனுடைய பாதத்தில் காத்திருப்பது தான் மிகவும் குறைவாக இருக்கிறது. ஆகவே தேவ சமூகத்திலே நீங்களும் நானும் காத்திருக்கும் பொழுது அவர் நமக்கு உணர்த்துவார். இல்லை என்று சொன்னால், நம்ம என்னதான் அழைக்கப்பட்டிருந்தாலும் நம்மை வஞ்சிக்கக்கூடியதான பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் பிசாசு செய்து நம்மை ஏமாற்றி விடுவான். ஆகவே நாம் இந்த நாட்களில் தேவனுடைய கரத்தில் நம்மை அர்ப்பணித்து விடுவோம். இதை குறித்து தெளிவாக விசுவாசிகள் மிகவும் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. பவுல் சொல்லும் பொழுது இந்த வரத்தை சபைக்கு எழுதுகிறார் பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 19 21 வசனங்களை வாசிக்கலாம். 282வது பக்கத்தில் இருக்குது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 19 21 வசனங்கள். ஆவியை அவித்து போடாதிருங்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். ஆவியானவரை முதலாவது அவித்து போடக்கூடாது. அப்போ நமக்குள்ளே இருக்கிறதான இந்த அக்கினி ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, அணைந்து போகவே கூடாது. பரிசுத்த ஆவியினுடைய அந்த ஜெப நேரத்தில் மாத்திரம் அல்ல, எப்பயுமே நம்ம ஆவியினாலே நிரம்பி இருக்கும் பொழுது நம்முடைய ஆவி ஒரு நாளும் அவித்து போட முடியாது. பிசாசு நமக்குள்ள இருக்கிறதான இந்த அபிஷேகத்தை நம்மை விட்டு எடுக்கும்படியாக தான் அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அதே நேரத்தில் தீர்க்க தரிசனங்களையும் அற்பமாக எண்ணக்கூடாது. தீர்க்க தரிசனம் தான், பொய் தீர்க்க தரிசனம், கள்ள தீர்க்க தரிசனம் நிறையா இருக்குது. ஆனால் நல்லது எது, உண்மை எதுன்னு உன்னால் தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த கிருபையை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறாரு. உன்னுடைய பிரயோஜனத்திற்கு என்று தான் தேவன் வரங்களை கொடுத்திருக்கிறாரு. ஆனால் அந்த வரத்தை அந்த விசுவாசத்தில் அந்த ஆவியில் நீ என்ன பண்ணணும்னா, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ள வேண்டும். அப்போ தீர்க்க தரிசனத்தை அற்பமாக எண்ணக்கூடாது. நான் சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைங்கள்ல இவங்க சொல்கிறதெல்லாம் கள்ளது அப்படிலாம் நான் சொல்லலை. 2 காரியமும் இருக்குது. கள்ள தீர்க்கதரிசனமும் இருக்குது, நல்ல தீர்க்கதரிசனமும் இருக்குது. பகுத்தறியக்கூடிய அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு கையில் கொடுத்திருக்கிறார். அதை எடுத்து நம்ம அந்த தேவனுடைய வார்த்தைகளின்படி அதை உராசி பார்க்க வேண்டும். இப்போ நம்ம நகை, நம்ம வேலை கொடுத்து வாங்கினதான நகை, அதை விற்கிறதுக்காக கடையில் கொண்டு போய் கொடுத்தா கூட, அவங்க கடையில் தான் வாங்கினதாக இருந்தாலும் சரி, அந்த நகை என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, அவங்க ஒரு கல்லில் வச்சு தேய்ச்சி பார்ப்பாங்க, இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா என்று சொல்லி. அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சுன்னா தான் அந்த நகைக்கு நம்ம கேட்குறதான நம்ம விற்கும் பொழுது அதற்குரிய பணத்தை கொடுப்பாங்க. இல்லைன்னா இல்லைங்க இது சரியான நகை இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அப்போது நம்ம இந்த நாட்களில் அதை விட விலை உயர்ந்ததான ஒரு காரியத்திற்காக நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அதை சோதித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையா, தேவனுடைய சித்தமா, இல்லை என் சித்தத்தில் நான் செஞ்சிட்டேன்னா. நிறைய பேர் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே உங்களுடைய சித்தம் நடக்கட்டும்னு சொல்லி. சித்தத்தை எப்படி அறிந்து கொள்றீங்க? அங்கே தான் ஒரு கேள்வி. தேவனுடைய சித்தத்திற்காக ஒப்பு கொடுத்துட்டீங்க, தேவனுடைய சித்தத்தின்படி எல்லாம் நடக்கணும்னு நீங்கள் நம்புறீங்க. அப்போ என்ன நடந்தாலும் அது தேவனுடைய சித்தம்னு உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? நீங்கள் கேட்டது கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் தேவ சித்தம்னு நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அங்கே தான் ஒரு கேள்விக்குறி வருது. அப்போ நான் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யலையா? தேவன் தம்முடைய சித்தத்தின்படி எனக்கு இதை கொடுக்கலையா? அவர் கொடுத்தது தான் ஏன் இந்த குறைவு என் வாழ்க்கையில் வருது? அப்போ தேவ சமூகத்தில் இருந்து நாம் குறைவுகளை பெற்றுக்கொண்டாலும் அந்த குறைவுகளை நிறைவாக்கக்கூடிய வல்லமை
தேவனிடத்தில் உண்டு என்பதை நீங்களும் நானும் மறந்துடவே கூடாது. நான் செத்து போனாலும் என்னை மறுபடியுமாக ஆண்டவர் உயிரோடு எழுப்புவார். அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்ம ஒரு நாள் எதற்குமே பயப்படவே வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை பயத்தில் தான் கழித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆகவே இந்த பயத்தின் ஆவியிலிருந்து ஒரு விடுதலையை பெறும்படியாக பகுத்தறியக்கூடிய வரத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையின்படி நீங்களும் நானும் நடத்தப்படும் பொழுது இந்த காரியங்களிலே தீமைகளில் நம்மால் தப்பித்து கொள்ளலாம். இல்லைன்னா தீமைகளை எளிதாக சிக்கிக்கொள்ளலாம். பாஸ்டர் செல்வின் ஒரு முறை ஒரு உதாரணம் சொன்னார். உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஒரு ட்ரெயின் வடநாட்டு பக்கமாக போயிட்டு இருக்குது. அந்த ட்ரெயினில் அந்த குறிப்பிட்ட ஸ்டேஷனில் ஒரு சகோதரி ஒரு கை குழந்தையோடு வைத்துக்கொண்டு அவங்க இறங்கணும். அந்த ஸ்டேஷன் எதுன்னு தெரியல. அதனால் பக்கத்தில் இருக்கிற மனுஷன்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு அந்த எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் வாங்க, நான் உங்களை கரெக்டாக இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த அம்மாவும் அந்த வார்த்தையை நம்பி உக்காந்துட்டாங்க. திடீரென்று இந்த ட்ரெயின் ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு நதியை கடக்கணும். இந்த நதியை கடக்கிறதான நேரத்தில் திடீர்னு பவர் ஃபெயிலியர் ஆகிடுது. ட்ரெயினில் கரண்ட் இல்லாமல் போயிடுது. இந்த ட்ரெயின் அப்படியே அந்த நடுப்பாலத்தில் நிற்கிது. அப்போ இந்த சகோதரர் என்ன பண்ணுறாரு, இந்த சகோதரிக்கிட்ட, சகோதரி ட்ரெயின் எது வந்துருச்சு, ஸ்டேஷன் வந்துருச்சு, ஏந்திரிங்க இறங்கிடுங்க, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைத்திருந்த பெட்டியை எல்லாத்தையுமே அந்த பெண்ணுடைய கையில் கொடுத்துட்டாரு. இந்த பெட்டி இந்த சகோதரியும் தான் அந்த இறங்கக்கூடிய ஸ்டேஷன் இதுதான் என்று சொல்லி அந்த ட்ரெயின்லேருந்து இறங்கினாங்க. இறங்கினா அடுத்த செகண்டு அந்த குழந்தையோட அவங்களுடைய பெட்டியோட அந்த மகள் அந்த ஆற்றுல கீழே விழுந்துட்டாங்க. அப்போ பாருங்க, இந்த மகளும் அவளுடைய பிள்ளையும் சாவதற்கு காரணம் இவங்க ஒரு மனிதனுடைய வார்த்தையை கேட்டாங்க. அந்த மனிதனுக்கும் அறிவு இருந்திருக்கலாம், ஆனால் அந்த நேரத்தில் பிரயோஜனப்படலை, அவரால் உணர்த்தப்பட முடியல. அதனால் என்ன பண்ணிட்டாரு, அந்த சகோதரியை தவறான ஸ்டேஷன் இல்லாத இடத்துல அந்த மகளை இறக்கி அந்த மகளையும் அவருடைய பிள்ளையும் அவருடைய பெட்டி கிட்டி எல்லாம் கீழே போயிடுச்சு. அது வேகமாக ஓடுகிறதான அந்த நதி அடித்து செல்லப்பட்டுருச்சு. அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதை போல தான் நம்ம இந்த நாட்களில் வாழ்க்கை என்றதான அந்த ட்ரெயினில் நம்ம போய்கிட்டே இருக்கிறோம். அப்போ நம்ம தவறான வார்த்தைகளை கேட்டு, தவறான மனிதனுடைய வார்த்தையை கேட்டு நம்ம இறங்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையும் இவ்விதமாக தான் அழிந்து போயிடும். அதனால் நம்ம ரொம்ப நம்மளை குறித்து நன்றாக தெரிந்தவர், நமக்கென்று எல்லாவற்றையும் உருவாக்கி வைத்திருக்கிறவர், அவர் தான் தேவாதி தேவன். ஹல்லேலூயா. அவர் ஒரு திட்டம் போட்டார்னா அந்த திட்டத்தை யாராலையும் மாற்ற முடியாது. ஒருவேளை அழிந்து போயிருந்தாலும் அந்த திட்டத்திலிருந்து நம்மளை உருவாக்கி மறுபடியும் எடுத்து நிறுத்த அவர் போதுமானவராக இருக்கிறாரு. அப்போ நீங்கள் யார் வார்த்தையை நம்ப போறீங்க? கர்த்தருடைய வார்த்தையின் மேலே நம்முடைய நம்பிக்கையை வைப்போம். அவர் மேலே நம்முடைய குடும்பத்தை கட்டுவோம். இயேசு கிறிஸ்து சொல்றார் இல்லைங்களா, 2 பேர் வீட்டை கட்டுறாங்க. ஒருவர் கற்பாறையின் மேலே அஸ்திபாரம் போட்டு கட்டுகிறார், இன்னொருவர் மணலின் மேலே கட்டுகிறார். திடீரென்று பெருமழை பெய்கிறது, பெருவெள்ளம் வருகிறது, சுவரிலே மோதி அடிக்கிறது அலைகளெல்லாம். இந்த கற்பாறையின் மேல் கட்டினதான வீடு நிலைத்து நின்றது, மணலின் மேல் கட்டின வீடோ அழிந்து போய்விட்டது. ஆகவே தேவனுடைய வார்த்தையை நம்பி ஏமாந்து போனவங்கன்னு ஒருத்தருமே கிடையாதுங்க. மனுஷனுடைய வார்த்தையை 100க்கு 100 நம்பி ஏமாந்து போனவர்கள் உண்டு. ஆகவே நமக்கு ஆலோசனை சொல்லும்படியாக சத்துருவும் சில நேரத்தில் நமக்கு சில ஆட்களை அனுப்புவான். அதை நம்ம நம்பி ஏமாந்துடவே கூடாது. இதற்காக தான் தேவன் நமக்கு ஒரு 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 ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், 327ஆம் பக்கத்தில் இருக்குது. 1 யோவான்
2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். எடுத்துட்டீங்களா? சேர்ந்து வாசிக்கலாமா? நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படி அவரில் நிலைத்திருப்போம். அப்போது வருகையில் வெட்கப்பட்டு போகிறவர்கள் உண்டு. வருகைன்னு பேசிட்டு கடைசி நேரத்தில் கைவிடப்பட்டவர்கள் உண்டு. வருகையில் வெட்கப்பட்டு போகக்கூடாது என்று சொன்னால் நமக்குள்ள எப்பயுமே ஆவியானவருடைய வாசம் பண்ணுதல் இருக்க வேண்டும். அவருடைய சத்தத்தை நம்ம ஒவ்வொரு நிமிடமும் நீங்களும் நானும் கேட்கணும். அவர் நம்மளோடு இருந்து பேசுவார். நீ போக வேண்டிய வழி இது, நீ செய்ய வேண்டிய காரியம் இது, இதற்காக இதை உனக்கென்று நான் நியமித்திருக்கிறேன், இதை உனக்கென்று நான் நியமிக்கலை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். அப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையில் நமக்கு விசுவாசம் வேணும். அவருடைய சமூகத்தில் நீங்களும் நானும் காத்திருக்கும் பொழுது தேவன் நமக்கு போதிக்க பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே உங்களை சகல சத்தியத்திற்குள்ளாகவும் நடத்துவார். இப்போ யார் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறது? பரிசுத்த ஆவியானவரா? இல்லைன்னா பரிசுத்த ஆவியானவர் என்ற பெயரில் மானுஷிகமாக உங்களுடைய ஆவி உங்களை நடத்தி கொண்டிருக்கிறதா? நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் போய் தேவனிடத்தெல்லாம் ஜெபிக்கணும், ஊழியக்காட்ட போய் கேட்கணும்னு இல்லை. என்னுடைய இஷ்டம் இது, என்னுடைய விருப்பம் இது, அதனால் நான் பண்ண போகிறேன். முடிவு எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. மனுஷனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் உண்டு, தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் உண்டு, பிசாசினுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் உண்டு. 3 கேட்டகரி இருக்குது. இதில் நீங்களும் நானும் எந்த கேட்டகரியில் இருக்கிறோம்? தேவனாலே நடத்தப்படுகிறோமா? இல்லைனா குறி சொல்கிறவன், அது சொல்கிறேன், இது சொல்கிறேன், ஜாதகம் அதை நம்பி அது நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறதா? அல்லனா உங்களுக்குள்ள இருக்கிற மன தைரியம், அந்த மனசு பேசும், நீ செய்ய, தாராளமாக செய்ய, உன் கூட இருந்தவங்களாம் இப்படி போயிட்டாங்க, உன்னால் ஏன் செய்ய முடியல, செய்ய அப்படின்னு சொல்லி மானுஷிகமாக சில நேரத்தில் மானுஷிக ஆவியை நம்மை போதிக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ இதில் நம்ம எதை நம்ம நம்ப போகிறோம்? பகுத்தறியக்கூடிய வரம் நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. சாலமோனை குறித்து வாசிக்கும் பொழுது, சாலமோன் ராஜாவான பின்பு ஒரு விசித்திரமான ஒரு வழக்கு ஒன்று அவருடைய நீதிமன்றத்துக்கு வருகிறது. 2 பெண்கள் தாங்கள் பெற்றதான குழந்தைகளை எடுத்துக்கொண்டு வராங்க. ஒரு பெண்ணுடைய கையில் இருக்கிற குழந்தை செத்து போயிடுச்சு, ஒரு பெண்ணுடைய கையில் இருக்கிற குழந்தை உயிரோடு இருக்குது. இப்போ ராஜா கிட்ட கேஸ் வருது. என்ன சொல்றாரு? அந்த உயிரோடு இருக்கிற பிள்ளையை வைத்திருக்கிற தாய் இது என் பிள்ளை என்று சொல்றான். செத்து போன பிள்ளையை வைத்திருக்கிறவ இது என்னுடைய பிள்ளை இல்லை, இது அவளுடைய பிள்ளை, அவ கையில் இருக்கிறதா என்னுடைய பிள்ளை என்று சொல்லி 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சபையே கொஞ்ச நேரம் அப்படியே அமைதலாயிடுச்சு. என்ன ராஜா சொல்லுவார்? அந்த நேரத்தில் அவருக்குள்ள ஆவியானவர் பகுத்தறியக்கூடிய வரத்தை ஒன்றை கொடுக்கிறார். அப்போ அவர் பக்கத்தில் இருக்கிறதால சேவகனை கூப்பிட்டு சொல்றாரு, இந்த 2 பிள்ளைகளையும் 2 துண்டா வெட்டு, ஒரு பிள்ளைய 2 துண்டா வெட்டு. இந்த உயிரோடு இருக்கிற பிள்ளை என் பிள்ளைன்னு சொல்றா, செத்து போனது அவ பிள்ளைன்னு சொல்றாள். இந்த செத்து போன பிள்ளை 2 பேர்த்துக்கும் தேவையில்லை, உயிரோடு இருக்கிற பிள்ளையை குறித்து தான் இந்த 2 பேர்த்துக்கும் ஒரு பிரச்சனை. ஆனால் என்ன பண்ணு, உயிரோடு இருக்கிற பிள்ளையை 2 துண்டா வெட்டி இவ கையில் பாதியும் அவ கையில் பாதியும் கொடுத்துரு அப்படின்றார். இப்போ குழந்தையை பெற்றெடுத்ததான அந்த ஒரிஜினல் தாய் தான் பெற்ற குழந்தையின் நிமித்தம் அவருடைய குடல்கள் துடிக்கிறது. அவள் சொல்கிறா, ஐயா வேண்டாம் ஐயா, அது அவளே வச்சுக்கிறதுக்கு சொல்லுங்க, நல்லா வளரட்டும் அவ கையில் அப்படின்னு. ஆனால் இவன் என்ன சொல்கிறது தெரியுங்களா?
தேவையில்லை, உனக்கும் தேவையில்லை எனக்கும் தேவையில்லை, ரெண்டாக வெட்டி போட்டுருங்க அப்படின்றான். அப்போ ராஜா சொல்கிறாரு, அந்த குழந்தை வெட்ட வேணான்னு சொன்னா பாருங்க, அவ கையில் அந்த குழந்தையை வாங்கி கொடுத்துரு. இவ தான் உண்மையான தாய், இவ தான் போலியான தாய் என்று சொல்லி அந்த இடத்துல அந்த வழக்கை முடிக்கிறார். அப்போ இந்த சாலமோனுக்கு இந்த ஞானத்தை தேவன் கொடுத்தார். சொப்பனத்தில் கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி. அப்போ அவர் ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே இவ்வளோ பெரிய ஜனங்களை வழி நடத்துவதற்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டார். பார்த்தீங்களா, அந்த ஜெபத்தை கேட்டவர் இந்த வழக்கில் சரியான முடிவை கொடுக்கும்படியாக அந்த பகுத்தறியக்கூடிய அந்த வரத்தை அந்த ராஜாவுக்கு கொடுத்தார். அந்த உண்மையான தாய் தன்னுடைய குழந்தையை பெற்றுக்கொண்டாள். போலியானவளோ ஏமாந்து போய்விட்டாள். இப்போ நம்முடைய வழக்கிலும் இப்படி தான் இருக்குது. பிசாசு ரெண்டு காரியங்களை வைத்துக்கொண்டு நம்ம இடத்துல போராடி கொண்டிருக்கிறான். இதை வா, இதை செய்யவா, அதை செய்யவா, இதை வாங்கவா, அதை வாங்கவா, இந்த இடத்துல பொண்ணு எடுக்கவா, அந்த இடத்துல பொண்ணு எடுக்கவா, இந்த மாப்பிள்ளை கட்டிக்கவா, அந்த மாப்பிள்ளை கட்டிக்கவா, இந்த பொண்ணை கட்டவா, அந்த பொண்ணை கட்டவா. போட்டோவை பார்த்தா பொண்ணு அழகா இருக்குது, ஆனால் இந்த பொண்ணு ஓகே, இந்த பொண்ணு லாய்க்கில் வேண்டாம். அங்கதான் பிரச்சனையே இருக்குது. யாக்கோபு பாருங்க, அவருக்கு முன்னாடி ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க இல்லைங்களா? அம்மாவா? ஒருத்தி பேரு லேயாள், இன்னொருத்தி பேரு ராகேல். இந்த லேயாள் பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி கொஞ்சம் சுருக்கமா, ஒரு பக்கம் கண்ணு கொஞ்சம் ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். யாக்கோபு பார்த்தாரு, நமக்கு இந்த கோணக்கண்ணி வேணாம், நமக்கு நல்லா இருக்கிற பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, ராகேலுக்காக வேலை செய்கிறேன் அப்படின்றாரு. அன்றைக்கி ராத்திரி திருமணம் நடக்க போகிறது. நம்ம இந்த நாட்கள் போல் வெளிச்சம்லாம் இருக்காது, இருட்டு தான். ஆனால் அவங்க அப்பா என்ன பண்ணார், பொண்ணு அவங்க அப்பா இவன் எதை வெறுத்தானோ அந்த பொண்ணை கொண்டு விட்டுட்டார். காலையில் எழுந்து பார்த்தா தான் இவருடைய கண்ணை பார்த்தவொடனே இவனுக்கு பகீர்னு ஐயோ அப்படின்னு சொல்லி. ஏன் தெரியுங்களா? இவன் ஏற்கனவே விதைச்சிருக்கிறான், இவன் ஏமாற்றி இருக்கிறான், பெத்த தகப்பனை ஏமாற்றிட்டான். நான் தான் அவங்களுடைய மூத்த மகன் என்று சொல்லி விதைச்சதை அறுக்கணும் இல்லையா? அதனால் அங்கே போய் அறுவடை பண்ணிட்டான். சரி, எது எப்படியோ அவனுடைய கண்களுக்கு அழகாய் தெரிந்ததான அந்த பெண் இல்லை, அவனுடைய கண்களுக்கு அழகில்லாத பெண்ணை தான் கர்த்தர் அவனுடைய முதல் மனைவியாக கொடுத்தார். அப்போ அந்த இதில் வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, அவன் ரெண்டு மனைவிகளுடையவன். ஒருவேளை விரும்பாதவளிடத்தில் பிறந்தது மூத்த பிள்ளையாக இருந்தாலும் அந்த மூத்த பிள்ளைக்குரியதான அந்த ஆசீர்வாதம் அந்த விரும்பாதவள் பெற்ற பிள்ளைக்கு தான் கொடுக்கணும். விருமணனான பெண்ணுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நிபந்தனை, ஒரு கட்டளை இருக்கிறது. அதன்படி இந்த விரும்பாத அந்த பெண்ணுடைய பிள்ளைக்கு தான் அந்த சேஷ்ட புத்திர பாகம் போய் சேர்ந்தது, ஆசீர்வாதம் போய் சேர்ந்தது. ஆகவே இந்த நாட்களிலே நாம் இந்த பகுத்தறியக்கூடிய அந்த வரத்தை தேவனிடத்தில் கேட்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ரெண்டாவதா, இந்த நாட்களில் நிறைய ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இதில் எது பரிசுத்தாவி எது தீய ஆவி என்று சொல்லி நமக்கு தெரியல. பிசாசு ஒரு ஆள் தத்துவமாகவே செயல்படுகிறவனாக இருக்கிறான். நமக்கு நிறைய நேரத்தில் புரியறதே இல்லை. நேற்று ராத்திரி பேசிட்டு இருந்த பொழுது கூட ஒரு தம்பிக்கு நான் இதை தான் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ இரவு நேரங்களில் கனவுல வருது பார்த்தீங்களா, கனவுல ஆணாகவோ பெண்ணாகவோ, பெண்ணுக்கு ஆணாக ஆணுக்கு பெண்ணாக கனவில வந்து அவளோடு உடலுறவு கொண்டு அவளுடைய திருமண உறவிலே ஈடுபட்டு கொண்டு இருக்கிறதால நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த தாக்கங்கள் இருக்கிறது. இந்த தாக்கத்தின் மூலமாக அவருடைய இரத்த ஓட்டத்திலே ஒரு அசுத்தம் ஒன்று கலந்திருக்கிறது. இது ஒருவேளை இல்லை என்று சொல்லலாம், இருக்குது என்று சொல்லலாம். எது சொன்னாலும் சரி, இது இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன் வசனத்தின்படி. ஏன்னா மனுஷர் நித்திரை செய்யும் பொழுது மத்தேயு 13:25 கோதுமைக்குள்ளாக களைகளை விதைக்கிறவன் சத்துருவாக இருக்கிறான்.
அப்போ நம்ம நினைவில் இருக்கிறதான நேரத்திலும் சரி, தூக்கத்திலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் கலைகளை விதைக்கக்கூடியதான சத்துரு நம்முடைய வாழ்க்கையில் சில தீமையான காரியங்களை விதைத்து போட்டிருக்கிறான். அமெரிக்க தேசத்தில் ஒரு பெண் இவ்விதமான ஒரு ஆவி உலகத்தில் இருக்கிற ஒரு கணவனோடு இந்த பெண்ணுக்கு ஒரு தொடர்பு. அடிக்கடி யாரோ ஒருத்தர் வந்து அந்த பெண்ணோட உடலுறவு கொள்வாங்க. இவங்க திருமணமானவங்க தான். திருமணமான அநேக பெண்களுக்கும் அநேக ஆண்களுக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கிறது. இது இல்லை என்று சொல்ல முடியாது, இதை ஒத்துக்கொள்ள வேண்டும். இது நம்முடைய வாழ்க்கையில, திருமண வாழ்க்கையில தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. சில நேரத்தில் நம்மளை சாகடிக்க கூட செஞ்சிடும். இது நம்முடைய உயர்வுக்குள்ள மேலே போக முடியாதபடிக்கு கீழே கொண்டு வந்துடும். ஆகவே இவ்விதமான தாக்கத்தில் இருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையில் யாரோ ஒருத்தர் வந்தாங்க, ரொம்ப தெரிஞ்ச முகமாக வரலாம். உங்களுடைய அம்மாவாக, உங்களுடைய அப்பாவாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய உடன் பிறந்த சகோதரியாக, சகோதரனாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு ஸ்கூலில் டீச் பண்ண வாத்தியாராக இருக்கலாம், இல்லைன்னா அறிமுகமாகாதவர்களாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய கணவனும் மனைவியாக கூட இருக்கலாம். மனைவிக்கும் கணவனுக்கும் முழு உரிமையும் உண்டு. கணவனை தான் வந்து உங்களோட அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் பிசாசு என்ன பண்ணிடுறான், அந்த கணவன் ரூபத்திலே, மனைவியின் ரூபத்திலே, மற்றவங்க ரூபத்தில் நம்மோடு வந்து உடலுறவு கொள்ளுகிறான். பார்த்தீங்களா? அதை நம்ம கேன்சல் பண்ணி ஜெபிக்கலைன்னா அது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. 100% பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. நிறைய பேர் மறந்து போயிடுவாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு எப்பயோ ஒரு நாள் ஒரு கனவு வரலாம். எப்படி இருந்தாலும் சரி, அது நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதை முறித்து போட வேண்டும். உங்களுடைய திருமண வாழ்க்கையில் சரியான ஒரு சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் நீங்கள் குடும்பத்தை நடத்தி கொண்டிருப்பீர்களானால் இந்த தாக்கம் இருக்கலாம். இதை உணர்ந்து அதை பிரேக் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. சரி, இந்த அமெரிக்க தேசத்தில் இருந்ததான இந்த பெண், அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு, புருஷனோட தான் இருக்கிறாங்க. அடிக்கடி சண்டை வரும். ஒரு நாள் இரவு பயங்கரமான சண்டை. ஆனால் இந்த பெண் என்ன பண்ணுறான்னு தெரியுங்களா, இனிமே நான் உங்க கூட இருக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சூட்கேஸில் துணியெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு வெளியில் வந்து பஸ் ஸ்டாண்டில் அங்கே இருக்கிறது ஏதோ ஒரு தூரத்துக்கு, எந்த பஸ்ஸுனே தெரியல, ஏதோ ஒரு பட்டணத்துக்கு போகணும். இவங்களுக்கு அவளுக்குள்ள ஒரு கோபம். அந்த பட்டணத்துக்காக இவங்க பஸ் ஏறி போயிட்டாங்க. விடி காத்தால 6 மணிக்கு அந்த பட்டணத்தை அந்த பஸ் வந்து சேர்ந்துருச்சு. இப்போ இவங்க பஸ்ஸை விட்டு கீழே இறங்கிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா இவங்களுடைய பேரை சொல்லி யாரோ ஒருத்தர் கூப்பிட்றாரு. முன்பின் அறியாத இந்த ஊரில் என் பேரை தெரிஞ்ச யார் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும் பொழுது அங்கே நல்ல ஒரு வாட்டச்சாட்டமான ஒரு ஆள் கையில் ஒரு சூட்கேஸ் வச்சிருக்கிறாரு. இப்போ இந்த பெண் கேட்குறா, நீ யார் என்று சொல்லி. என்ன தெரியலையா? நான் தான் ஒவ்வொரு நாளும் உன்னோடு இரவு நேரங்களில் உன்னோடு உடலுறவு கொள்ளுகிறதான ஆண். பெட்டியை திறந்து காமிக்கிறாரு. நிறைய பணம் இருக்குது, நமக்கு எந்த தேவையுமே இல்லை, சந்தோஷமா இருக்கலாம் அப்படி என்று சொல்லி அந்த பெண்ணுகிட்ட பேசுறாரு. அப்பதான் இந்த பெண்ணுக்கு ஒரு அறிவு வருது, ஒரு விடுதலை, ஒரு தெளிவு உண்டாகுது. என்னமோ நம்மளை சுற்றி ஏதோ நடக்குதுல அப்படின்னுட்டு வேகமாக அந்த இறங்கினதான் அந்த பஸ்லேயே மறுபடியும் ஏறிட்டாங்க. ஏறி மறுபடியும் அவங்க டிராவல் பண்ணி தன்னுடைய புருஷனுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. இப்படி நிறைய பேரை தீமையான ஆவிகள் வழி நடத்தி கொண்டிருக்கிறது. இது ஒரு ஆள் தத்துவத்திலும் இருக்கும். ஆவினா ஆவி அப்படியே காத்து மாதிரி புகை மாதிரிலாம் வரும்னு நினைக்காதீங்க. உங்களை ஆக்சிடென்ட்ல சாகடிக்கணும்னா ஒரு வாகனத்தின் மூலமாக வரலாம், இல்லைன்னா ஒரு மிருகத்தின் மூலமாக வந்து உங்களை முட்டலாம். அது கொம்புல மாட்டி நீங்க சிக்கிடுவீங்க. இப்படி நிறைய தந்திரங்களை பிசாசு இந்த நாட்களிலே உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே ஆவிகள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா பகுத்தறியக்கூடியதான அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதனால தான் எபேசியருக்கு எழுதினதான நிருபத்தில் நான் அடிக்கடி சொல்றதான அந்த வார்த்தை,
12ஆம் வசனம் 6:12 269வது பக்கத்தில், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இதிலிருந்து தப்பிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? 13ஆம் வசனம், ஆகையால் தீங்கு நாளிலே எவைகளை பொல்லாத ஆவிகளை, பிரபஞ்சத்தின் அதிபதிகளை, அந்தகார லோகாதிபதிகளை, வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தை செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ எங்கே போனாலும் சர்வாயுத வர்க்கத்தை நீங்களும் நானும் அணிந்து கொண்டிருப்போமானால் நிச்சயமாகவே அந்த பிசாசுடைய அழிவுக்குரிய திட்டத்திலிருந்து நம்மால் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். இதனால தான் நம்ம நிறைய நேரத்தில் நம்ம நம்பி ஏமாந்து போயிடுறோம். நம்மை வஞ்சிக்கக்கூடியதான ஆவிகளின் தாக்கங்கள் இந்த நாட்களிலே முழு உலகத்திலும் உண்டு. நம்ம இத்தகைய பிசாசின் சேனைகளோடு தான் நீங்களும் நானும் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் வேதத்தில் நமக்கு அநேக ஆவிகளை குறித்து தெளிவாக தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறார். உலகத்திலே அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறிய வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இதன்படி அநேக ஆவிகள் உண்டு. அவைகள் நம்மை அழிக்க கெடுக்கவே விரும்புகிறது. யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வருவதில்லை. பிசாசு நமக்குள்ள பாட்டு நமக்கு நன்மை செய்யும் ஒரு நாளும் நம்ம நம்பவே கூடாது. பிசாசின் ரூபத்தில் வந்து நம்ம கிட்ட ஏமாத்துவான். ரொம்ப நம்மளை நேசிக்கிற மாதிரி சொல்லுவான். உயிரையே கொடுப்பேன்னு சொல்லுவான். ஆனால் ஏமாத்திட்டு போயிடுவான். அவன் சொல்ற வார்த்தைகள் எல்லாம் நீங்க நம்பி ஏமாந்துடாதீங்க. தேவனுடைய வார்த்தைகளின் மேல உங்களுடைய நம்பிக்கை வையுங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்திய தேவ ஆவியானவர் நம்மளோடு சொல்லுகிற வார்த்தைகளில நம்முடைய நம்பிக்கை வைப்போம். மனுஷனுடைய வார்த்தைகளை நீங்களும் நானும் நம்பவே வேண்டாம். மனுஷன் பொய் சொல்லுவான். தேவனோ ஒரு நாளும் பொய்யுரையாத தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சத்தத்தை கேட்கக்கூடாதபடி அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை. நமக்கு உதவி செய்யக்கூடாதபடிக்கு அவருடைய கரங்கள் குறுகி போகவும் இல்லை. அப்போ இப்ப நம்ம யாரை நம்ப போறோம்? தேவனுடைய வார்த்தையை நீங்களும் நானும் நம்புவோம். நிறைய ஆவிகள் உண்டு. இன்னைக்கு ஒரு சிலர் இதை குறித்து கேலி பண்றவங்க, கிண்டல் பண்றவங்க இருக்கிறாங்க. இவங்க எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஆவியை சொல்லி இந்த ஆவி உண்டு அந்த ஆவி உண்டுன்னு சொல்றாங்க. எங்க இருக்குது ஆவியை முன்னாடி காமி பார்க்கலான்னு சொல்லுவாங்க. உனக்குள்ள இருந்து பேசிட்டு இருக்கிறதே அந்த ஆவிதான். இதுக்கு எதுக்கு போய் காமிக்கணும்? உங்ககிட்ட கண்ணாடி எடுத்து முகத்தை பார்த்துக்கோ, இதுதான் ஆவின்னு சொல்லணும். அப்போ வேதத்தில் அநேக ஆவிகள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து கூட ஒரு இடத்துல ஒரு ஆவியை பார்த்து அவர் விரட்டுகிறார். பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இந்த இடத்துல ஒரு காரியத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவளால் கூடாமல் போயிற்று என்றான். அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்து அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவன் இவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாக எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன் சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று.
நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவன் எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடைய சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறது இயேசு கண்டு அந்த அசுத்தாவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்போ பாருங்க, இது எவ்வளோ காலமாக அந்த பையன் பிறந்ததுல இருந்த, ஒருவேளை தாயின் கருவில் இருந்தால் கூட இருந்திருக்கலாம். இந்த ஆவிக்கு பேர் ஊமையும் செவிடுமான ஆவி. நீங்கள் சொல்கிறத அதால் கேட்க முடியாது, நீங்கள் கேட்குற கேள்விக்கு அது பதில் சொல்லவும் முடியாது. வாயும் காதையும் இருக்க அடைச்சிடுச்சு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆவி இருக்கிறது. இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறதான அநேகருடைய வாழ்க்கையில் இந்த ஊமையும் செவிடுமான ஆவி இருக்கிறது. தேவனுடைய மகிமையை பார்க்க முடியல, தேவனுடைய வார்த்தைகளை அவங்களால காதுகளில் கேட்க முடியல, தேவனுடைய மகத்துவங்களை அவங்களுடைய வாயினால் சொல்ல முடியல. காரணம், அவங்களுடைய ஆவியில் ஊமையும் செவிடுமான ஒரு ஆவி இருக்கிறது. அப்போ இந்த நாட்களிலே இந்த ஆவிகளை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னதான் பிரசங்கம் கேட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் தெரியுங்களா? உங்கள் வாழ்க்கையில் செவிட்டு ஆவியும் ஊமையின் ஆவியும் இருக்கிறது. அதுதான் சாட்சி சொல்றதுக்கு முடியல, தேவனுடைய வார்த்தையும் கேட்க முடியல. உங்களுடைய காதுகளிலும் வாய்களிலும் கையை வச்சு நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய மூளை பகுதியில் கையை வச்சு சொல்லுங்க, என்னை பிடித்து கொண்டிருக்கிற ஊமையும் செவிடுமான ஆவியே, இயேசுவின் நாமத்தினாலே என்னை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும். அப்பதான் சொல்லுகிற வார்த்தைகள் நம்முடைய காதுகளில் கேட்கும். இல்லைன்னா மணிக்கணக்கில் நமக்கு பிரசங்கம் பண்ணாலும் ஒரு வார்த்தையும் உள்ளேயே போகாது. எல்லாம் போயிட்டு வெளியே வந்துடும், இல்லைன்னா இந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் வந்துடும். அப்போ இந்த ஆவி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அடுத்ததான ஒரு ஆவி, இது பலவீனப்படுத்துகிற ஆவி. இது லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. 103ஆம் பக்கத்தில் இருக்குது. லூக்கா 13:11. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயை உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இந்த ஆவி எங்க இருக்கு தெரியுங்களா? இது ஆத்தாங்கரையிலையோ குளத்தாங்கரையிலையோ வீட்டுக்குள்ளறையோ இல்லை, ஜெப ஆலயத்திலேயே இருக்குது. இது 18 வருஷமா அந்த மகளை பிடிச்சிருக்குது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆலயத்துக்குள்ள இருக்கலாம், தேவனுடைய வார்த்தைகளை கேட்கலாம், ஆனால் நமக்குள்ளார ஒரு பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி இருக்கிறது. அதுதான் நம்மை பலவீனப்படுத்தி கொண்டு இருக்கிறது. இது நம்முடைய சரீர சுகத்தை விரும்பாது. நம்முடைய பணம் வீணா செலவழியணும், அங்கேயும் இங்கேயுமா கொண்டு போய் அலசலிக்கப்படுக்கும். எங்கே போய் எவ்வளோ பணம் செலவு பண்ணாலும் ஒரு நன்மையும் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது. காரணம், பலவீனப்படுத்திருக்கிற ஒரு ஆவி நமக்குள்ளாக இருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொண்டு அதற்காக ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மூன்றாவது ஒரு ஆவி, இது அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இருக்குது. 186வது பக்கத்தில் இருக்கிறது. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கினதான ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார் என்று சத்தமிட்டார்கள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. இங்கு ஒரு ஆவி இருக்குது, இதுதான் குறி சொல்லுகிற ஆவி. இந்த ஆவியை நம்பி ஏமாந்து திருமண காரியங்களில் குறி சொல்லுகிறவனை போய் பார்த்து, ஜாதகத்தை பார்த்து, எல்லா பொருத்தமும் சரியா இருக்குதுன்னு பார்த்து கல்யாணம் பண்ணி வைத்த கல்யாணமே நிறைய நேரத்தில் பிரச்சனைகளில் இருக்கிறது.
அப்போ அங்கே யாருமே போய் சொல்லி கேட்கறதில்ல, என்னடா நீ இப்படி சொன்னீங்க, எல்லா பொருத்தமும் சரியாகுதுன்னு சொன்னீங்க, ஏன் என் பிள்ளைக்கு வாழ்க்கை அப்படி சரியாக்குதுன்னு யாராவது போய் கேட்டாங்களான்னா கேட்க மாட்டாங்க. சபையில் தான் வந்து கேட்பாங்க, ஏன் என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க இப்படி இருக்குது, அது நல்ல பிள்ளை நல்லா இருந்துச்சுன்னா, என் பிள்ளை பிறந்த நேரம் போன நேரம் வீடு எல்லாம் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னா இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஊழியக்காரன் தான். அவன் தான் பொண்ணை பார்த்தா மாப்பிள்ளையை பார்த்தான் கல்யாணம் பண்ணி வச்சான். இப்படி வந்துடும். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய திருமணத்தில் ஊழியக்காரனை அழைக்கிறீங்களோ இல்லையோ, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இயேசுவை அலைங்க. அவர் வந்தார்னா குறைவுகளெல்லாம் நிறைவாக்குவார், தண்ணியை திராட்சரசமாக மாற்றுவார், தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்யக்கூடிய தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அதனால் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னா நினைக்காதீங்க. உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டுவார், சொன்னதை செய்வார். அவர் நான் உனக்கு சொன்னதை செய்யும்பளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. நீ போகிற இடங்களில் எல்லாம் நான் உன்னோடு இருந்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறாரு, உன் குடும்பத்தை உயர்த்துவேன் என்று சொல்லியிருக்கிறாரு. அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும்னா இந்த ஆவிகளுடைய தாக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி செபிக்கலாம். ஒரு சிலர் இன்னும் அந்த ஜாதகம் அதெல்லாம் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அந்த அந்த குறி சொன்னதான அந்த ஆவியில் அந்த எழுதி கொடுக்கப்பட்டதான அந்த அந்த புஸ்தகமோ அந்த நோட்டோ இன்னும் நம்முடைய எல்லைகளுக்குள்ளே இருக்கலாம். இது வர வேண்டிய நன்மைகள் அது தடை பண்ணி கொண்டு இருக்கிறது. ஒருவேளை அதை எரிச்சு போட்டிருக்கலாம், ஆனால் அது எழுதல் அந்த படித்து இருக்கிறது பார்த்தீங்களா, அது அப்படியே சிந்தைக்குள்ளார அப்படியே வேரூன்றி இருக்கும். வேத வசனம்லாம் மறந்து போயிடும். ஆனால் அவன் எவனோ சொன்னான் பாருங்க, எழுதி வச்சான் பாருங்க, அது மாத்திரம் நம்முடைய இருதயத்தில் அப்படியே ஆழமாக பதிஞ்சுக்கிட்டே இருக்கும். முதலாவது உங்களுடைய இருதயத்தில் எண்ணத்தில் சிந்தையிலிருந்து அந்த எண்ணத்தை இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்க வேண்டும். இயேசுவின் இரத்தத்தினாலே அந்த சொல்லப்பட்ட எல்லா தீமையான வார்த்தைகளும் அழிந்து போகும்படியாக நீங்களும் நானும் சொல்லி ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. கடந்த நாட்களில் ஒரு சகோதரர் ஃபோன் பண்ணாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் திருமணம் ஆயிடுச்சு, ஆனால் அவருக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் ஒய்ஃப், இந்த ஆவி மண்டலத்தில் ஒரு மனைவி ஒருத்தி இருக்கிறார். அதனால் குடும்ப வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லை. 2 பெண் பிள்ளைகள். அந்த மூத்த பிள்ளைக்கு இப்போ திருமணமாகக்கூடிய வயதில் இருக்காங்க. திருமண காரியங்கள் நடக்கலை. அவருடைய பிஸ்னஸ் எல்லாத்துலேயுமே ஒரு தோல்வி தான். எது செஞ்சாலும் ஒரு உயர்வே இல்லை. இப்போ எத்தனை நாட்களுக்கு இப்படி இருக்கிறதுன்னு சொல்லி நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். உங்களுடைய ஜெபத்தை கேட்டால் நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லி சொன்னார். அப்போது சில காரியங்களை நான் அவருக்கு அறிவுறுத்தினேன். அப்போது அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தாலும் பள்ளி இவரை தேடி வருமா. பள்ளி இப்போ இப்படி போனால் சவுத்தில் இருக்கிற பள்ளி இவர் கூடவே வேகமாக வருமா. சில நேரத்தில் தலை மேலே உழுவுற மாதிரி இருக்குமா. அப்போது குறிப்பிட்டதான ஒரு சகோதரி, அவருடைய உறவுக்காரங்க தான். அவங்க கொஞ்சம் வயதானவங்களாக இருந்தாங்க. இவர் வாலிப நாட்களில் இருந்த பொழுது கணவனை இழந்ததான அந்த சகோதரி, அவங்களோட இவருக்கு ஒரு தவறான ஒரு உறவு ஏற்பட்டிருந்தது திருமணத்திற்கு முன்பாகவே. அந்த பெண் அதுக்கப்புறம் போயிட்டாங்க. இவர் கல்யாணம் ஆகி இவர் நல்லா இருக்கிறார், நல்லா இல்லை கல்யாணம் ஆகி இருக்கிறார். இப்போ சமீபத்தில் ஒரு மரணம் ஒன்று அவங்க வீட்டில் நடந்தது. அந்த மரணத்திற்கு இந்த பெண்ணும் சொந்தக்காரங்க இல்லைங்களா, அந்த பெண்ணும் வந்திருந்தாங்க. இவர் அந்த பெண்ணை பார்த்துட்டு நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாராம். நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களாம். சரி, பிரிஞ்சுட்டாங்க. ஆனால் அந்த நல்லா இருக்கிறியான்னு கேட்ட நேரத்தில் ஒரு பள்ளி ஒன்று அப்படி ஒரு நெத்தியில் இப்படி அடித்த மாதிரி இருந்துச்சான். அதுக்கப்புறம் இவருக்கு ஒரே டென்ஷன், போராட்டம் வாழ்க்கையில். ஆனால் அவங்க மனைவி ரட்சிக்கப்பட்டவங்க. அவங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினாராம், உன்னுடைய கணவருக்கு திருமணமாகும் முன்பே ஒரு பெண்ணோட தொடர்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. அதனால் அந்த பெண்ணு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணாலும் இந்த பெண்ணை மறுபடியும் பார்த்த பொழுது அந்த பள்ளி ஒரு நெத்தியில் இப்படி அடித்த மாதிரி இருந்துச்சா. அதுக்கப்புறம் ஒரே பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது என்ன அர்த்தம்?
அந்த பெண்ணோடு இருந்ததான அந்த ஆத்தும பிணைப்பு, அந்த ஆத்தும பிணைப்பு மறுபடியும் இவருக்குள்ள வந்து ஒட்டிச்சு. அப்புறம் அதற்காக சொல்லி ஜெபம் பண்ணும் சில ஜெபங்களை அனுப்பிச்சு விட்டுருக்கிறேன். அவர் ஜெபித்து கொண்டிருப்பார், நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இத்தகையதான ஆவிகளுடைய தாக்கங்கள் இருக்கிறதாக இருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்களேன். இந்த இடத்துல 2 ஆவியை குறித்து யோவான் எழுதுகிறார். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். யோவான் தெளிவாக சொல்றாரு, 2 ஆவி இருக்குது. ஒன்று வஞ்சக ஆவி, இன்னொன்று சத்திய ஆவி. இப்போ இந்த 2 ஆவியில் எந்த ஆவியினாலே நீங்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? வஞ்சகத்தின் ஆவி உங்களை நடத்துகிறதா? சத்திய ஆவியானவர் உங்களை நடத்துகிறாரா? இல்லைன்னா சர்ச்சைக்கு வரும்பொழுது சத்திய ஆவியை நடத்துறாரு, வெளியே போனவனா வஞ்சகத்தின் ஆவி வந்துருதா? இப்படி மாறி 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 நம்முடைய வாழ்க்கையில் தாக்கங்கள் இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கை ஒரு நாளும் முன்னேறவே முடியாது. இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலே நிலையற்றவனாயிருப்பான். இங்கு வந்தவன ஒரு சிந்தனை, வெளியே போனவன ஒரு சிந்தனை. தேவ பிள்ளைகளை பார்க்கும் பொழுது ஒரு வார்த்தை, அவிசுவாசிகளை பார்க்கும் பொழுது ஒரு வார்த்தை. இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பகுத்தறிந்து தேவனுடைய ஆவியானவர் என்ன சொல்றாரோ அந்த வார்த்தைகளை கேளுங்க. இல்லைன்னா வஞ்சகத்தின் ஆவியின் பிடியிலே சிக்கிக்கொள்ளுவோம். நம்முடைய வாழ்க்கை முற்றுமாக அழிந்து போகக்கூடியதாக இருக்கிறது. சரி, இந்த வஞ்சகத்தின் ஆவிகள் என்ன செய்யும் அப்படின்னா அநேக நன்மைகளை செய்யுது. சில நேரத்தில் வர வேண்டிய ஆபத்துக்களை முன்கூட்டியே சொல்லும். எனக்கு தெரிஞ்ச எங்களுடைய உறவுக்காரர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஒரு இடத்துக்கு போகும்பொழுது வரக்கூடியதான ஆபத்துக்களை எல்லாம் முன்னாடியே சொல்லுவார். ஒரு தடவை திருச்சிக்கு போகிறாரு. போகும்பொழுது இன்னைக்கு ஒரு பெண் வந்து என் வண்டியில் விழுவா அப்படின்னு சொல்லி ஒரு கனவு சொப்பனம் பார்த்து காலையில் சொல்லிட்டு போகிறாரு. போகும்பொழுது பார்த்தீங்கன்னா அதே போல் ஒரு பெண் வந்து நடுரோட்டில் வந்து இவருடைய காரில் வந்து விழுந்துறா. லேசாக அடிப்படுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்துடுறாரு. அவர் வீட்டுக்கு வந்து சொல்கிறாரு, நான் சொன்ன மாதிரி நடந்துச்சு பார்த்தியா? அப்போ இவர் எந்த ஆவியினால் நடத்தப்படுகிறார்? அவர் வாயிலிருந்து நன்மையான ஒரு காரியமும் ஆவியானவர் ஒரு நாள் தெரிவிக்கவே மாட்டார். இவர் எப்போ பார்த்தாலும் தீமையான காரியங்களையே சொல்லிக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ள ஒரு வஞ்சக ஆவி இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். அதை ரீப்ளேஸ் பண்ணணும். சத்திய ஆவியானவரை நீங்க என்ன நடத்துங்க. என் வாழ்க்கையில் எந்த தீமையும் இனிமேல் என் வாழ்க்கையில் வரக்கூடாது. தீமையை வெளிப்படுத்துகிறவர் நன்மையை வெளிப்படுத்தலாம் இல்லையா? இப்போ நம்ம வீட்டுக்கு வருகிற குடுகுடுக்காரங்க கூட பார்த்தீங்கன்னா நல்ல காலம் பிறக்குதுமா, எந்த காலம்னு சொல்ல மாட்டான். ஆனால் நம்ம வாழ்க்கையில் நடந்ததான தீமைகள் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லுவான். உங்கள் வீட்டில் இப்படி ஒரு மரணம் ஒன்று சம்பவித்து இருக்கிறது, போன வாரம் இப்படி ஒன்று சம்பவிச்சிச்சு, அடுத்த வாரம் ஒன்று நடக்க இருக்கிறது, அதுலேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா எனக்கு இந்த பரிகாரம்லாம் செய்யுங்கன்னு சொல்லுவான். அப்போ அவன் சொல்கிறதெல்லாம் தீமையான காரியங்களை தான் சொல்லுவான் ஒழிய ஒரு நாள் நன்மையானவைகளை சொல்லவே மாட்டான். அப்போ தெரிஞ்சுக்கங்க, அவனுக்குள்ள இருக்கிறது வஞ்சகத்தின் ஆவி. நமக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். அவர் நம்மளை சகல சத்தியத்திற்குள்ளாக வழி நடத்துவார். ஒருவரும் நமக்கு போதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ தேவ சமூகத்தில் நீங்களும் நானும் காத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவிட்ட கூட இந்த உணர்வு கூடிய பகுத்தறியக்கூடிய வரங்கள் இருந்து செயல்பட்டு கொண்டிருந்தது. ஒரு முறை அவர் நாத்தான் வேல் என்றதான ஒரு சகோதரனை குறித்து பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் பாருங்க. 125ஆம் பக்கத்தில் இருக்குது.
இயேசு நாத்தான் வேலை தமிழத்தில் வரக்கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான் வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் பொழுதே உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான் வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழ் உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். இப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ளாரையும் அந்த பகுத்தறியக்கூடிய வரம் இருந்தது. ஹல்லேலூயா. ஆனால் தான் அவர் 12 பேர்த்தையும் செலக்ட் பண்ணும் பொழுது ஆரம்பத்தில் இருந்தே அவரை காட்டி கொடுக்கிறவன் இன்னார் என்று தேவனுக்கு இயேசுக்கு நல்லா தெரியும். இப்போ அந்த 12 பேரும் வரிசையாக வந்திருப்பாங்க. ஒவ்வொருத்தர் மேலேயா கையை வச்சு அபிஷேகம் பண்ணி சீசனாயிருன்னு சொல்லியிருப்பார். இப்போது காட்டி கொடுக்குறவனும் வந்துட்டான். அவன் தலைமையிலையும் கையை வச்சு சீசனாயிருந்தான் சொன்னார். ஆனால் அவன் ஏற்கனவே பிசாசினாலே உண்டாக்கப்பட்டு நமக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக இயேசு மரிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தீமையான காரியம் ஒன்று உள்ளே இருந்துச்சு. ஆனால் அந்த யூதாசினாலே நமக்கு நன்மை கிடைத்தது. இயேசு காட்டி கொடுக்கப்பட்டார், சிலுவையில் அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார். அவர் சிந்திய ரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை எத்தனை பேரால் உணர முடிகிறது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நமக்கு மீட்கப்பட்டிருக்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒருவன் வேண்டும். அவனை பிசாசு ஆயுதம் பண்ணி வைத்திருந்தான். இருந்தாலும் எந்த ஒரு பாவியும் பாவத்திலேயே மாண்டு போவதை விரும்பாத தேவன் அவர். ஒருவேளை அவன் இயேசு சிலுவையில் அடிக்கப்படும்படியாக ஒப்பு கொடுத்தார் என்பதை அறிந்து இயேசுனுடைய பாதத்தின் அருகில் வந்து விழுந்திருக்கலாம் இல்லைங்களா? ஆண்டவரே என்னை மன்னிங்க என்று சொல்லி. கடைசி நேரத்தில் கள்ளன் ஒருத்தன் ஜெபம் தப்பிச்சிட்டானே, யூதாஸ் வந்திருந்தாலும் தப்பிச்சிருப்பாரு. இயேசு கிறிஸ்துவை முத்தம் செஞ்சாரு, பரலோக வாசல முத்தம் செய்தார், அந்த நரகத்துக்குள்ள போயிட்டாரு. அதே போல நீங்களும் நான் இருக்கக்கூடாது. இயேசுவின் ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் விசுவாசித்து ஒவ்வொரு மாதமும் நம்ம திருவிருந்து ஆராதனையில் பங்கு கொள்கிறோம். அவரை முத்தம் செய்கிறோம். பரலோக வாசலை முத்தம் செய்து நரகத்துக்கு போகக்கூடாது. தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக பகுத்தறியக்கூடிய அந்த வரம் நமக்கு தேவைப்படுகிறது. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா பர்னபா அப்படின்றதான ஒரு மனிதன். இவரை குறித்து நம்ம அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. முப்பத்தி 35ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம் பாருங்க. 185ஆம் பக்கத்தில் இருக்குது. சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றான். அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். பவுலோ, அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோடைய கூட ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போகக்கூடாது என்றான். இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டவனானபடியால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்புரு தீவுக்கு போனான். பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு சீரியாவிலும் சிலிசியாவிலும் திருந்து சபைகளை திடப்படுத்தினான். இந்த இடத்துல பவுலுக்கு கூட அந்த பகுத்தறியக்கூடிய அந்த வரம் இந்த நேரத்தில் செயல்படாமல் போயிடுச்சு. இந்த பர்னபா இல்லைன்னா இந்த பவுலே கிடையாதுங்க. பவுல் ரட்சிக்கப்பட்டு சவுல் பவுலாக மாறி ஊழியத்தை செய்யும் பொழுது அவர் எருசலேமுக்கு வந்த பொழுது சீஷர்களெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டதுக்கு பயப்படுறாங்க. இவன் உண்மையாக இருப்பானா போலியாக இருப்பானான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி. ஆனால் பர்னபா சரியாக இனம் கண்டு கொண்டு அவனை சேர்த்துக்கொண்டு பவுலை சேர்த்துக்கொண்டு ஊழியக்காரனுடைய வரிசையில் பவுலை கொண்டு வந்து நிறுத்தினதே இந்த பர்னபா தான். ஆனால் இந்த இடத்துல பர்னபாவுக்கும் பவுலுக்குமே ஒரு பெரிய ஒரு வில்லங்கமான ஒரு காரியம் வந்துடுச்சு.
அவர் மார்க்கு வேணான்னு சொல்கிறாரு. ஆனால் மார்க்கு அதுக்கப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா 2 தீமோத்தேயுல 4 அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கலாம். 294 பக்கத்தில் இருக்குது. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கியா பட்டணத்துக்கு போய்விட்டான். கிரேஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான். மார்க்குவை உன்னோடு கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன் அப்படின்னு சொல்லி அந்த மார்க்குவை மறுபடியுமாக தன்னுடைய ஊழியத்தில் பிரயோஜனமானவன் என்று சொல்லி அவனை மறுபடியுமாக சேர்த்துக் கொள்கிறார். பவுலுக்கு அப்போ அந்த டிசைனிங் ஸ்பிரிட் இல்லை, இப்போ அவருக்குள்ள வந்துடுச்சு பகுத்தறியக்கூடிய வரம். இந்த மார்க்கு என்னுடைய ஊழியத்திற்கு மிகவும் பிரயோஜனமாக இருப்பான், அவனை கூட்டிட்டு வான்னு சொல்லி தீமோத்தேயுவுக்கு சொல்றார். அப்போ இந்த பகுத்தறியக்கூடிய வரம் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் தேவை, ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் தேவை, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் தேவை, ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கும் தேவை. அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும், நீங்கள் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுங்க, பகுத்தறியக்கூடிய வரத்தை கேளுங்கன்னு சொல்லி அது சரியாக நிதானித்து பகுத்தறியும். இல்லைன்னா அந்த பிள்ளைங்க தவறி போயிடும். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தவறி போன நேரங்கள் உண்டு. ஆகவே இந்த பகுத்தறியக்கூடிய வரம் நம்முடைய வாழ்க்கையில் அது இருக்குமானால் அது நம்மை மேன்மை அடைய செய்யும். இதே பவுல் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம், சீக்கிரமாக முடிச்சிட, 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரல, 180ஆம் பக்கத்தில் இருக்குது. அப்போஸ்தலர் 13:8 வாசிக்கலாம். மாயவித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தினின்று திருப்பும்படி வகை தேடி அவளோடு எதிர்த்து நின்றான். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைனனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாயிருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கையிலாக கொடுக்கிறவர்களை தேடினான். அப்பொழுது அதிபதி சம்பவித்தவர்களை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். இங்கே ஒரு மாயவித்தைக்காரன் அந்த அதிபதியை திசை திருப்பும்படியா பவுல் சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது இவன் அதுக்கு எதிராக பேசிக்கிட்டே இருக்கிறான். பவுல் பார்க்குறாரு, கொஞ்ச நேரத்தில் அவன் மேலே என்ன ஆவி இருக்குதுன்னு அவர் டிசைன் பண்ணிட்டாரு. அவரை பார்த்து சொல்றாரு, எல்லா கபடமும் பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைனனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதிலே ஓய மாட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தண்டனையை கொடுக்கிறாரு. உடனே அவனுக்கு கண்ணு குருடாயிடுது, அவனுக்கு நடக்க முடியல. அவனை வழி நடத்துவதற்கு அவன் பக்கத்தில் இருக்கிற ஆட்களை தேடுகிறான். இங்கு விசுவாசத்தை தடை செய்து கொண்டிருந்ததானே அந்த அதிபதி அவர் என்ன பண்றாரு? விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் விசுவாசியாக மாறினார். அப்போ அந்த டிசைனிங் ஸ்பிரிட் இருந்துச்சுன்னா நம்முடைய எல்லையில் காணப்படுகிற எல்லா விரோதிகளையும் நம்மளால் இனம் கண்டு கொள்ள முடியும். அவங்கள தடை செய்து வைத்திருந்ததான அசுத்தாவிகளை நம்மளால் இனம் கண்டு கொள்ள முடியும். அந்த ஆவிகளின் பிடிகளிலிருந்து அந்த அதிபதியை விடுவித்தது போல நம்முடைய உறவுகளில் எவ்வளோதான் நீங்கள் சத்தியம் சொல்லியிருந்தாலும் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட கோபப்பட வேண்டாம். அவங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற தீமையான நபர் யாரு, ஆவி எதுன்னு சொல்லி இனம் கண்டு கொண்டு அவைகளை நாம் விரட்டி அதற்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஆத்துமாக்களுடைய ரட்சிப்பிற்கு உத்தரவாதம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த பகுத்தறியக்கூடிய அந்த வரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க.
2 யோவான் 10ஆம் வசனம் பாருங்க. 331ஆம் பக்கத்தில் இருக்குது. ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனாயிருக்கிறான். அப்போது இந்த நாட்களில் நிறைய உபதேசங்கள் இருக்கிறது. பைபிளை தான் தூக்கிட்டு வருவாங்க. அவங்கள நம்ம வீட்டுக்குள்ளே விட்டோம்னா நம்மளை குழப்பிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி இருக்கிறவங்களை நம்ம இனம் கண்டு கொள்ள வேண்டும். அவங்க தூரத்தில் வரும்பொழுது இவங்க பிசாசுடைய பிள்ளைங்க, இவங்களுடைய சத்தியத்துக்கு எதிராக கிரியை செய்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு உணர்த்துவார். அந்த மாதிரி உணர்த்தும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? அவங்கள நம்முடைய வீட்டில் ஏற்றுக்கொள்ளவும் கூடாது, அவங்களுக்கு வாழ்த்துல ஸ்தோத்திரம்னு கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வசனம் இருக்குது. அப்போ இதிலிருந்து எப்படி நம்ம தப்பிக்கப்படுகிறது? இந்த பகுத்தறியக்கூடிய வரத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேணும். அது நம்முடைய பிரயோஜனத்துக்கென்று தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த பகுத்தறியக்கூடிய வரத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். தீமை செய்கிற ஆவிகள் இந்த நாட்களில் அதிகமாக இருக்கிறது. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. 288ஆம் பக்கத்தில் இருக்குது. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போகிறார்கள். கடைசி நாட்களில் வஞ்சக ஆவிகள் நிறைய பேர் என்ன பண்ணுது? விசுவாசத்தை விட்டு விலகி போக செய்யும்படியாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இது கடைசி நாட்கள். இது ஆவியானவர் சொல்லினபடி பிற்காலங்களில் இந்த நாட்களில் மனசாட்சியில சூடுண்டு பொய்யருடைய மாயத்தினாலே வஞ்சிக்கிற ஆவிகள் பிசாசின் உபதேசங்களுக்கு செவி கொடுக்கிறவர்கள் நம்முடைய விசுவாசத்தை விட்டு விலகி போக செய்வார்கள். ஆகவே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த ஆவியும் நம்ம தேவ சமூகத்தில் வைத்து ஜெபித்து அதுக்கப்புறம் நம்ம அவங்கள வீட்டுக்குள்ளே சேர்ப்போம். இல்லை என்று சொன்னால் அது யாராக இருந்தாலும் அதை அவங்கள வெளியே நிறுத்திடுவோம். அவங்களுக்கு வாழ்த்துதல் கூட சொல்ல வேண்டாம் என்று சொல்லி தேவனுடைய ஆவியானவர் நம்மை எச்சரிக்கிறார். ஆகவே இந்த வரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் யாவரும் எழுந்து நிற்போம், கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆவியானவரே, நீங்கள் இந்த நாட்களில் எங்கள் மத்தியில் பேசி கொண்டிருக்கிறதான இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நீங்கள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் சொல்லி இருக்கிறதான இந்த எல்லா சத்தியங்களுக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க ஆவியானவர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஒருவன் ஞானத்தில் குறைவுபட்டால் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன் என்று சொல்லி. ஒருவேளை இந்த பகுத்தறியக்கூடிய வரம் நமக்கு குறைவு இருந்திருக்கும், ஆனால் நம்ம தேவனிடத்தில் கேட்போம், ஆண்டவரே உங்களுடைய ஆவியினால் என்னை நிரப்புங்க, அந்த பகுத்தறியக்கூடிய வரத்தை எனக்கு கொடுங்க. எனக்கு எதிராளிகள் யார் என்று எனக்கு தெரியல, எனக்கு நன்மை எது என்று தெரியல, ஆகவே நீங்கள் எனக்கு உணர்த்துங்க ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம கேட்டு ஜெபிக்க வேண்டுகிறவர்களாக இருக்கிறோம். நாம் ஜெபிக்கலாம். ஹாலே லூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹாலே லூயா. கர்த்தாவே, யாக்கோபு 1:5 படியாக ஆண்டவரே, ஞானத்தில் குறைவுபட்டிருக்கும் பொழுது உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டால் நீர் அதை தருவேன் என்று சொல்லியிருக்கிறீர். இந்த பகுத்தறியக்கூடிய அந்த ஞானம் எனக்கு தேவை ஆண்டவரே. இந்த நாட்களில் அந்த பகுத்தறியக்கூடிய வரத்தை எனக்கு கொடுங்க. என் வாழ்க்கையில் தேவையில்லாத எந்த நபர்களோ எந்த ஆட்களோ எங்கள் எல்லைகளுக்குள்ள வரக்கூடாது ஆண்டவரே. அப்படி இருப்பார்களானால் அவர்களை இனம் கண்டு கொண்டு அவளை வெளியேற்றும்படியான கிருபையை கர்த்தர் நீர் இந்த நாட்களில் எங்களுக்கு கொடுக்கும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, சாலமோனுக்கு அருளினதான அந்த உன்னத அறிவை பகுத்தறியக்கூடிய கிருபையை நீர் எங்களுக்கு கொடுக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
ஹல்லேலூயா. ரபா பரதுரானா சந்தோரேனியா. லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில் இயேசுவானவர் சகல ஞானத்திலும் மனிதருடைய தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, எங்களுக்கு மேலே தேவீக ஞானமும் மனுஷருடைய தயவும் எங்களுடைய வாழ்க்கையில பெருகும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, தானியேலுக்கு நீங்க அந்த கர்த்தாவே அந்த கனவை குறித்து அந்த தரிசனத்தை குறித்து ஒரு தெளிவை உண்டாக்கும்படியாக நீர் அவனோடு இருந்து அவனுக்கு கொடுத்த அந்த அறிவை எங்களுக்கும் கொடுக்கும்படியாக தானியேலின் தேவன் நீர் எங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, உங்களுடைய கிரியைகள் எங்களுடைய வாழ்க்கையில நடப்பதாக, உங்களுடைய அன்பு எங்களுடைய வாழ்க்கையில பெருகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரபா மரதுரானியா சந்துரேனியா ரெபெலேனியா ஷாதுரா துரானியா சியாஹா பரதுரானியா சியா ரெபெலரதியாம் துரோதுரனா துராங்கே துரானியா சியா. ஹல்லேலூயா. கர்த்தாவே, ஹல்லேலூயா. பாவத்தில் பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தினாலும் நற்கனிகளினாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது ஆண்டவரே. அந்த பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினாலே எங்களை நீங்க இந்த நாட்களில் நிரப்பும்படியாக ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா மாயமும் எல்லா கர்த்தாவி தீமையான காரியங்களும் எங்களை விட்டு அகன்று போகும்படியாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி 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 இயேசுவே, நீங்க நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில நீங்க நன்மை செய்கிறவராய் இருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யோபு 6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் என் நாவிலே அக்கிரமம் உண்டோ என்று என் வாய் ஆகாதவைகளை பகுத்தறியாதோ என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, பகுத்தறியக்கூடிய அந்த கிருபையை நீர் எங்களுக்கு தரும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். அந்த பகுத்தறியக்கூடிய அந்த வரம் இருந்ததினால தான் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலிருந்து பிசாசினாலே ஏவப்பட்டு தீமைகள் வந்தாலும் அதற்கு பின்பு ஆண்டவரே அவன் நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் யோபுடைய வாழ்க்கையில நீங்க அந்த பகுத்தறியக்கூடிய வரம் இருந்தபடியினாலே அவன் பாதுகாக்கப்பட்டது போல கர்த்தாவே, நாங்கள் எங்களுடைய அறியாமையினாலே நாங்கள் இழந்து போனதான எங்களுடைய சொத்துக்களையும் சுகங்களையும் நாங்கள் மறுபடியுமாய் பெற்றுக்கொள்ளும்படியாய் உம்முடையதில் வந்திருக்கிறோம். எதினாலே நாங்கள் இழந்து போனோம் என்பதை பகுத்தறியக்கூடிய அந்த வரத்தை நீர் உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு நீங்க தரும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரபமா ரதுரானியா சந்துரேனியா ரபெலே தியா ஷபர ரதியா சியா துரினி மேரே கபர ரதியானியா சியா. ஹல்லேலூயா. 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 நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே கர்த்தாவே சொல்லப்படுவது போல பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் தீட்டுள்ளதற்கும் தீட்டில்லாததற்கும் வித்தியாசத்தை காணும்படியாய் கர்த்தர் எங்களுடைய கண்களை திறந்தருளுவீராக. திறந்தருளுவீராக. எங்களுடைய கண்களுக்கு நன்மையாய் பார்த்ததான அநேக காரியங்கள் தீமையாய் இருக்கிறது ஆண்டவரே. அசுத்தமாய் தோன்றினதெல்லாம் நன்மையாய் மாறினது ஆண்டவரே. நன்மையாய் இருந்ததெல்லாம் அசுத்தமாய் இருந்தது. அவைகளை பகுத்தறிந்து அவைகளிலிருந்து தப்பிக்கொள்ளும்படியாக கிருபை எங்களுக்கு கொடுக்கும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதன் மூலமாய் வருகிற எல்லா மகிமையும் இயேசு ராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி. என்னுடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த பகுத்தறிய வரத்தினாலே நீங்க நிரப்பும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இழந்து போன எல்லாவற்றையும் மெய்யாய் தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லா தீமைகளுக்கும் பலவீனங்களுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களுக்கு எதிராக பிசாசினாலே வெட்டப்பட்டிருக்கிற சவக்குழிகள் மூடப்படுவதாக. எங்களுக்கு எதிராக பிசாசினால் உருவாக்கப்பட்டிருக்கிற செய்யப்பட்டிருக்கிற சவ பெட்டிகள் பரிசுத்தாவினுடைய அக்கினியாலே எரிந்து சாம்பலாய் போவதாக. எங்களுக்கு என்று பரலோகத்திலே தேவன் வைத்திருக்கிற திட்டங்களும் தீர்மானங்களும் எங்கள் மேல், எங்களுடைய குடும்பத்தின் மேல், சபையின் மேல், ஊழியத்தின் மேல் அது 100க்கு 100 நடக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா மகிமை மக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய காவலும் ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.